கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 2 வகுப்புகளாக யெஷுவா கிறிஸ்துவின் 2ஆம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது இந்த காலத்துக்குரிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. யெஷுவா அவர்கள் வந்திருக்கிற வருகை, அவருடைய ஆளுகை, இதெல்லாம் நாம் இருக்கிற இந்த காலத்துக்குரிய சத்தியமாய் இருக்கிறது. அதனால் அதை குறித்த காரியங்களை 2 வகுப்புகளாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யெஷுவா அவர்களே வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 விதமான நிரூபணங்களை நாம பார்த்தோம். ஏன்னா அதுதான் இந்த காலத்துக்குரிய சத்தியமா இருக்குது. இப்ப 7 விதமான நிரூபணங்களை பார்த்தோம். அதுல முதலாவதா நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேத வசனங்கள் தான் பார்க்கிறோம். ஏன்னா பேதுரு சொல்றது போல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கிற அளவும் இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் என்று பேதுரு சொல்றதை நம்ம படிக்கிறோம். ஏன்னா இல்லைங்களா? 2 பேதுரு 1:19 படிக்கிறோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்கலும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். அப்ப யெஷுவா அவர்களே வந்திருக்கிறாரா இல்லையா, வந்து என்ன காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார், இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக இந்த காலத்துல அந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த விதத்தில் நிறைவேறிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறது மூலமாக அறிந்து உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அங்க பேதுரு அங்க சொல்றதை பார்க்கிறோம். முதலாவது யெஷுவா அவர்களே வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான நிரூபணமா என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தோம்னா, அத்திமரம் துளிர்விடுது. அத்திமரத்தினால் ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த கால சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இல்லையா? அப்போ அத்திமரம் அப்படிங்கிறப்போ இங்க ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றார். அத்திமரத்திலிருந்து கத்துக்கன்னு சொல்லி. அத்திமரம் வருஷம் வருஷம் தான் துளுக்குதே போகுது. இல்லையா? லிட்டரலா பார்க்கும்போது. ஆனா அப்ப அத்திமரங்கிறது இங்க அடையாளமா சொல்றாரு. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சுயத்தோற்றமான பொருளையுடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று பேதுரு 2 பேதுரு 1:20 படிச்சிருக்கிறோம். அப்ப அத்திமரம் எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தையும் அதன் ஆளுகையை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்ப இந்த காலகட்டத்துல 18 நூற்றாண்டுகளாக சிதறடிக்கப்பட்டிருந்த அந்த இஸ்ரேலர்கள் இப்ப இந்த காலகட்டத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு தேசமாக, ஒரு இனமாக கூட்டி சேர்க்கப்பட்டு அங்கே ஆளுகை ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த காலகட்டத்திலே அது நிறைவேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக இப்ப பார்த்து கொண்டு இருக்கோம். அப்ப யெஷுவா 2ஆம் வருகையில் வந்திருக்கணும் இல்லையா? இது நிறைவேறுகிறதை பார்க்கும்போது சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் சொல்றாரு. அப்ப நிச்சயமாகவே யெஷுவா 2ஆம் வருகையிலே வந்திருக்கணும். ஏன்னா ஏற்கனவே யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல மாம்சீகத்தில் கிடையாது. ஆவிக்குரிய சரீரத்துல தெய்வீக சுபாவத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம ஏற்கனவே கடந்த வகுப்புகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இப்ப அவர் வரும்போது காணக்கூடாதவராக தான் வருவாரு. ஆனா உலகிலே நடக்கிற அதன் கிரியைகளை நாம காண முடியும். அவர் நடப்பிக்கிற கிரியைகளை நாம என்ன பண்ண முடியும்? காண முடியும். அப்ப அந்த கிரியைகள் ஒண்ணுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது. கூட்டி சேர்த்து ஒரு ராஜ்யம் ஆயிட்டாங்க. 1948ல சுயாதீன சுதந்திர நாடாக அங்க அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம அறிந்து கொண்டோம். இதுக்கு விளக்கத்தை எல்லாம் நுணுக்கமா பார்த்தோம். 2வது நிரூபணம் நாம என்ன பார்த்தோம்னா, தாவீதின் கூடாரத்தை குறித்து சொல்றாரு. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன், பழுதாக போனதெல்லாம் சரிப்படுத்துவேன், செவ்வையா நிறுத்துவேன்னு சொல்லி இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஆமோஸ் சொன்ன தீர்க்க தரிசனத்தை தான் அங்க அப்போஸ்தலர் விலக்கி சொல்றாரு. இப்ப தாவீதின் கூடாரம் எது அப்படின்னா, எசாயா 16:5 நம்ம படிச்சோம் இல்லையா?
கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரி துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் தாவீதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அப்போ அந்த ஆளுகை இஸ்ரவேல் தேசத்துல இருக்க அந்த ஆளுகை தான் தாவீதின் கூடாரமா இருக்குது. முத தாவீது ஆளுகை தொடர்ந்து அந்த சிங்காசனே அடுத்தடுத்த ராஜாக்கள் வந்து கொண்டே தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆளுகை இருந்தது. அது தாவீதின் கூடாரம் எப்போ விழுந்து போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிதேக்கியா காலத்துல, இல்லையா? சிதேக்கியா காலத்துல தான் விழுந்து போச்சு. அந்த சிதேக்கியா ராஜா தான் கடைசியாக ஆண்ட ராஜாவாக இருக்கிறாரு. ஆனா எது வரைக்கும் அது விழுந்து போய் இருக்கும் அப்படின்னா உரிமைக்காரர் வரும் வரைக்கும் அது இல்லாத இருக்குன்னு சொல்றோம், படிக்கிறோம். அதை கவிழ்ப்பேன் 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 எசேக்கியேல் 21:27 சொல்றாரு. அதை கவிழ்ப்பேன் 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 உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் அப்படிங்கிறார். இப்போ இஸ்ரவேல் தேசத்துடைய ஆளுகை இருக்கா இல்லையா? கூட்டி சேர்த்துட்டாச்சு. அந்த தாவீது கூட ஆளுகை இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்துல பெஞ்சமின் நெதன்யாகு அதை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ யெஷோவா 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு. இப்ப பெஞ்சமின் நெதன்யாகு ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த காரியங்களை செயல்படுத்துறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 2ஆம் வருகையில வந்துதான் இந்த காரியங்களை செயல்படுத்துறாரு. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாமட்டா என்னிடத்துல ஒரு அதிகாரம் இல்லைன்னு யெஷோவா சொன்னது போல பரத்திலிருந்து பெஞ்சமின் நெதன்யாகு கொடுக்கப்பட்டிருக்கு. யெஷோவா கிறிஸ்து அவரை ஆளுகை பண்ணும்படிக்கு அவருடைய பிரதிநிதியாக வச்சிருக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறத நாம பார்க்கும்போது யெஷோவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறிந்திருக்கிறார்களா, உணர்ந்திருக்கிறார்களா, இல்ல பெஞ்சமின் நெதன்யாகு அவராவது உணர்ந்திருக்கிறாரான்னா நிச்சயம் இல்லை. அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் பின்னால வருது. யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் சொல்லி வருது. அந்த இக்கட்டு காலத்துலதான் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும், இல்லையா? யோவான் 12:13 பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல அவர்கள் சொல்லுற அந்த காலம் வரைக்கும் அவர்கள் அறியாதான் இருப்பாங்க. எப்போ அவங்க உணர்ந்து கொள்வாங்க, யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் வரும். ஆனாலும் ஆண்டவர் அதற்கு நீங்களாகி அவர்களை ரட்சிக்கும் போது அவர்கள் அந்த காலகட்டத்தில் யெஷோவா கிறிஸ்து வந்திருக்கிறாரு, அவர் தான் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இப்போ அங்கே ஆளுகை வந்துருச்சு. தாவீதின் கூடாரம் எடுப்பித்து கட்டியாச்சு. அப்படிங்கிறப்போ யெஷோவா கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக ஊர்ஜிதமாகுது. மூன்றாவதா நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எசாயா 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்ப கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படிங்கிறப்போ கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரம். ஏன்னா மனவாட்டி வகுப்பாரம் தான் நீங்களே அந்த ஆலயம் சொல்லி சொல்லுகிறதுல நம்ம படிச்சோம். கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரமாகிய அந்த ராஜ்யமானது எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். எப்போ? கடைசி நாட்கள் தமிழ்ல போட்டிருக்கு. ஆங்கிலம் பார்த்தோம்னா லாஸ்ட் டேஸ் அப்படிங்கிறப்போ நாட்களின் கடைசியிலே, இல்லையா? டேஸ் அப்படிங்கிறது இதான் பன்மை. அப்ப நாட்களின் கடைசியிலே அப்படிங்கிறப்போ நாள் அப்படிங்கிறப்போ ஒரு நாள் அப்படிங்கிறப்போ வாரத்துக்கு 7 நாட்கள். வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படிங்கிறப்போ இப்ப நாட்களின் கடைசியிலே அப்படிங்கிறப்போ அந்த நாட்களுடைய கடைசி நாளை தான் நாட்களின் கடைசியிலே சொல்லப்படுது. அந்த 7ஆம் நாள் அதான் சொல்லப்படக்கூடியதா இருக்கு. அப்ப கர்த்தருக்கு நாள் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சது, இல்லையா? காலம் அப்படிங்கிற அந்த காரியம் எப்ப ஆரம்பிச்சது? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து நம்ம பார்த்தோம்னா வெறுமனே லிட்டரலா அந்த 7 நாளை குறிக்கக்கூடியதாக நிச்சயமா அது இருக்காது, இல்லைங்களா? அப்போ இது தீர்க்க தரிசன காரியங்கள் மூலமா பார்க்கணும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடம் போலும் 1000 வருடம் ஒரு நாள் போலும் இருக்கிற காரியத்தை நீங்க அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? 2 பேதுரு 3:8 படிக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குது, இந்த ஒரு காரியத்தை அறியாது இருக்க வேண்டாம் அப்படின்னு படிக்கிறோம். சங்கீதத்துல அதை குறித்து சொல்லி இருக்கிறாரு. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது.
அப்போ 1000 வருடங்கள் ஒரு நாள் அப்படிங்கிறப்போ 6000 வருடங்களாகி அந்த 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் வரும்போது இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்கள் கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கப்படும் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதன் பிறகான காலக்கணக்கெல்லாம் பார்த்தோம். காலக்கணக்கெல்லாம் நம்ம அதன் பிறகு நாம பார்க்கும்போது அதை குறித்த காரியங்கள் விவரமாக பார்த்தோம் காலக்கணக்கெல்லாம் இல்லைங்களா? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷம். அதேபோல் ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண வரைக்கும் 427 வருஷம். ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது வரைக்கும் 430 வருஷம். அங்கிருந்து கானானுக்கு போற வரைக்கும் 46 வருஷம். அதே போல அதுக்கப்புறம் நியாயாபதிகள் ஆண்டு கொண்டாந்தார்கள். நியாயாபதிகள் காலம் 450 வருஷம். ராஜாக்களின் காலம் 513 வருஷம். தேசம் பாழாக்கப்பட்டது ஒரு 70 வருஷம். அப்ப கிபி 1 அதுல இருந்து கிபி 1 வரைக்கும் பார்த்தோம்னா 536 வருஷம் இல்லைங்களா? அப்ப இதோட அதாவது கிபி 1ன்னா கிறிஸ்து பிறப்பு அந்த நாட்கள் வந்து கிபி கிமுன்னு பிரிக்கிறாங்க இல்லையா? அந்த காலம் வரைக்கும் 536 வருஷம். அப்ப அதற்கப்புறம் ஒரு 1872 வருஷத்தை கூட்டினோம்னா மொத்தம் 6000 வருஷம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படிங்கிறப்போ 1872ஓட அந்த 1000 வருஷம் 6000 வருஷம் முடியுது. அப்ப 6 நாள் முடியுது. அதுக்கப்புறம் 1872க்கு அப்புறம் 7ஆம் நாள் ஆரம்பிக்குது. ஆகையினால நாட்களின் கடைசியிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும் சொல்லப்பட்ட பிரகாரம் கிபி 1872க்கு பிறகு யெஷுவா கிறிஸ்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாகுது. இந்த காரியங்களை காலக்கணக்கு குறித்த காரியங்களை நம்ம கடந்த வகுப்பிலே விவரமாக நாம பார்த்துருவோம். அதனால இப்ப அந்த டீட்டெயில்ஸ்குள்ள நாம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்து 4வது நிருபணம் என்ன பார்த்தோம்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே தானியேல் தீர்க்கதரிசி விளக்கம் சொன்ன நெபுகாத் நேச்சாருடைய கனவுக்கு தானியேல் தீர்க்கதரிசி விளக்கம் சொல்றார். அந்த ராஜாக்களின் இது 4வது நிறுவனமா இருக்குது. இதை குறித்து பார்த்தோம்னா தானியேல் 2:44 என்ன சொல்றாரு? அந்த ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களில் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு இருக்கும். அப்ப இந்த ராஜாக்களின் நாட்களிலே அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் என்று அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அழியாத ஒரு ராஜ்யம் அது வேற ஜனத்துக்கு இந்த ராஜ்யம் விடப்படுவதில்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் புரஜாதியாருக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். புரஜாதியார் இஸ்ரவேலர் ஆளும்படிக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கான 7 கால தண்டனையா கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை பார்த்தோம். அப்போ கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அப்படிங்கிறப்போ மனுஷ பிரயாசத்தால் உருவாக்கப்படாத புது சிருஷ்டியா கல். கிறிஸ்துவ மனவாட்டியை வகுப்பார் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த கல். ஏன்னா மலையிலிருந்து பிறண்டு உருண்டு வருது. அது ராஜாக்களின் நாட்களே அப்படிங்கிறப்போ பாதத்துல அடிச்சு நோறு இருக்குது. பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த கலவையா இருக்கு. அந்த காலகட்டத்தில் அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி பறக்கடிக்குது அப்படிங்கிற காரியங்களை நம்ம விளக்கமா அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கும்போது அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுறது இல்ல. ஆனா எசேக்கியேல் சொல்லும்போது உரிமைக்காரர் வரும் மட்டும் அதான் இல்லாது இருக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம்னா 7 காலங்கள் அங்க சொல்லப்படுகிறதை நம்ம படிச்சிருக்கோம். 7 காலங்கள். ஏன்னா இஸ்ரவேல் கொடுத்த தண்டனை 7 காலங்கள் என்று அந்த காரியங்களை தீர்க்க தரிசன நம்ம படிச்சோம். 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ தீர்க்க தரிசனத்துல பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 360 நாள். 7 காலங்கள் அப்படிங்கிறப்ப 7 வருஷம். 7 × 360 போட்டு 2520 வருடங்கள் வருகிறது. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா சிதேக்கியா கிரீடத்தை இழந்ததிலிருந்து ஆரம்பிக்குது. அப்ப அதுல சிதேக்கியா கிரீடத்தை இழந்த கிமு 607. அப்போ முழுமையாக கிமு 606 வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறம்
சிதேக்கியா வந்து கிரீடத்தை இழக்கிறார். 607 கிரீடத்தை இழக்கிறார். அப்போ 7 காலங்களில் அந்த முடிவு எப்போ ஆரம்பம் தெரிஞ்சு போச்சு. சிதேக்கியா கிரீடத்தை இழந்தது ஆரம்பம். முடிவு எப்போன்னு கண்டுபிடிக்கிறோம்னா 2520ல கிமு 606 கழிச்சோம்னா அடுத்தப்புறம் கிபி 1914 வருது. அப்போ 1914 தான் அந்த கைகளால் பெறப்பட கல் உருண்டு வந்து சிலையோட பாதத்தை அடிச்சு நொறுக்கி அது இல்லாம பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 1914 என்ன நடந்து முதலாம் உலக யுத்தம் ஆரம்பமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 1914 கல் வந்து அடிச்சு நொறுக்குதுன்னா அதற்கு முன்னாலே அந்த கல் உருவாகி இருக்கணும். கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் உருவாகி இருக்கணும். அப்ப வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். ஏற்கனவே காலக்கணக்கு நாட்களின் கடைசியிலேன்னு பார்க்கும்போது 1008 கிபி 1872க்கு பிறகு யெசுவா கிறிஸ்து வந்திருக்கணும்னு சொல்லி நிரூபணம் பண்ணோம். இப்ப இங்க இதன் பிரகாரம் பார்க்கும்போது 1914க்கு முன்பு அவர் வந்திருக்கணும் இல்லையா? இந்த காரியங்களை குறித்து நாம விளக்கமா பார்த்தோம். மேற்கொண்டு அந்த விளக்கத்துக்கு போக வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? 5வது நிரூபணமா என்ன பார்த்தோம்? இணை காலங்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். கடந்த வாரம் இந்த வசனங்கள் சொல்லாம விட்டுட்டேன், மறந்துட்டேன். 1 கொரிந்தியர் 10:11 என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யூதர்களுக்கு அவர்கள் நடந்த அந்த காரியங்கள் எல்லாமே திருஷ்டாந்தங்களாக ஒரு நிழல் அடையாளமா இருக்குது. பின்னால வரக்கூடியவங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்கு அது பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அத தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்கள் சொல்றார். வரக்கூடிய அந்த கொரிந்தியர் வேலைகளை குறித்து சொல்லிட்டு, அவர்கள் விக்கிரக போல் நீங்க ஆகாதிருங்க. அவர்கள் வேசித்தனம் பண்ணது போல நீங்க பண்ணாதிருங்க. கர்த்தருக்கு கோபம் பண்ணது போல கோபம் மூட்டாதீங்க. கலகம் பண்ணது போல கலகம் பண்ணாதீங்க. அந்த காரியங்கள்லாம் சொல்றாரு. படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 10ல 11லேருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அதே போல எபிரேயர் 10:1ல சொல்லும்போது, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல், அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்குது அப்படிங்கிறார். அப்ப நியாயப்பிரமாண காரியங்கள்லாம் நிழல் அடையாளமா இருக்குது. நிஜம் கிடையாது. நிழல் அடையாளமா இருக்குது. அது உண்மையான பொருள் வந்து சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்ம படிக்கிறோம் இல்லையா? பஸ்கா நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க. அடிச்சு சாப்பிடுறாங்க. அப்ப அது யாருக்கு அடையாளமா இருக்கு? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்து வந்து அடிக்கப்பட போகிறாரு. உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்குது. அத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு என்று சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பின்னால வரக்கூடிய நன்மைகளுக்கு ஆன பொருளா இல்லாம அவைகள் நிழலா மாத்திரம் இருக்குது. அது நிழலா இருக்குது. அதுக்கூட நன்மையான காரியங்கள் நிஜம் அப்படிங்கிறப்போ சுவிசேஷ யுகத்தில் நிறைவேறக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 8:5 சொல்றாரு இதே விதமாக. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்ப அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்த ஆராதனை முறைமைகள், பலிகள் இது எல்லாமே நிழல் அடையாளமா இருக்குது. சுவிசேஷத்துல நடக்கிற காரியங்களுக்கு ஒரு இணையாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். ஆகையினால சுவிசேஷத்துல நடந்த காரியங்கள் எல்லாம் சாரி யூதேய யுகத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷ யுகத்தில் நடந்த காரியங்களுக்கு ஒரு நிழல் அடையாளமா இருக்குது. ஆனா சுவிசேஷ யுகத்தில் நடந்த காரியங்கள் நிஜம். அந்த பொருளை உணர்த்தும்படிக்கு தான் யூதேய யுகத்தில் அந்த காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இணை காலங்கள் அப்படிங்கிறப்போ சுவிசேஷ யுகம் யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தோட முடிவடையுது. அது பார்த்தோம்னா 1845 வருஷங்கள் இருக்கு. இது காலக்கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது இது கிமு 1813 யாக்கோபுடைய மரணம். ஏன்னா யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு ஜாதியாக ஒரு இனமாக தேவன் டீல் பண்றாரு. அதற்கு முன்னாலெல்லாம் தனிப்பட்ட ஒரு நபரோடு தான் டீல் பண்ணி அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமோடு டீல் பண்ணாரு. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசா கூட டீல் பண்ணாரு. ஈசாக்கு அப்புறம் யாக்கோபோட டீல் பண்ணாரு. ஆனா யாக்கோபுடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஜாதியாக ஒரு இனமாக அவர்களோடு டீல் பண்றாரு. அதிலிருந்து கிபி 33 யெசுவா மரித்தது எப்போ? கிபி 33 அது வரைக்கும் தேவன் கிருபையாக அவர்கள் நடத்தி வந்தாரு. கிபி 33ல தேவனுடைய கிருபையை அவர்கள் என்ன பண்ணாங்க? இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சிருது.
அப்போ கிபி 33ல கிருபைய இழக்கிறாங்க. முற்றிலுமாக கிருபை இழந்து 36. ஏன்னா செய்தி வந்து அங்க புறஜாதியருக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப யூத யுகம் அப்படிங்கிறப்போ யாக்கோபுடைய மரணத்திலிருந்து எஸ்ஆ மரணத்து வரைக்கும் 1845 வருஷங்கள் வருது. அப்ப சுவிசேஷ யுகம் எவ்வளவு காலங்கள் அப்படிங்கிறப்ப, ஏன்னா இதெல்லாம் நிழல் அடையாளமா இருக்கு. யூத யுகத்தில் நடந்த காரியங்கள் நிழல் அடையாளம். சுவிசேஷத்தில் நடக்கிற காரியங்கள் நிஜம், நிஜ பொருளா இருக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இங்க 1845 வருஷங்கள் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தோம்னா 1878ல போய் முடியுது இல்லைங்களா? 1878ல போய் முடியுது. அப்ப அங்க என்ன நடக்குது? பெர்லின் காங்கிரஸ் ஏற்பட்டு அங்க இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அப்ப யூதர்களுக்கான தயவு இங்க முடிஞ்சு போகுது. முடிஞ்சு போயிட்டு தயவு பிரஜாதிகளுக்கு போகுது. இப்ப பிரஜாதிகளுக்கு தயவு முடியும் போது மறுபடியும் யூதர்களுக்கே தயவு கிடைக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா இயேசு சொல்ல அப்ப சொல்லாங்க பவுல் சொல்லும்போது மறுபடியும் அவர்களை ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? சுபாவ கிளைகளை முறித்து போட்டார். தேவதேவிலிருந்து முறித்து போட்டார். அப்ப காட்ட ஒலிவு மேல கிளைகளாகிய பிரஜாதியாருக்கு சத்தியம் போகுது. அப்ப அதற்கு பிறகு மறுபடியும் அவர்களை ஒட்ட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த டபுள் தண்டனையாகிய அந்த 1845 வருஷங்கள் அவர்கள் அடைந்த பிறகு மறுபடியும் தேவ தயவு வரக்கூடியதா இருக்குது. அதே போல யெஷுவா கிறிஸ்து வந்தது எப்போ? அறுவடை யூத யுகத்தில முடிவுல அறுவடை ஆரம்பிக்கும் போது அங்க வர்றாரு. அறுப்பு யுகத்தின் முடிவுன்னு படிக்கிறோம் இல்லையா? கிபி 29ல யெஷுவா கிறிஸ்து அங்க வர்றாரு. மேசியாவாக தன்னை வந்து அறிமுகப்படுத்துறாரு. பிரதிஷ்டை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து அறிமுகப்படுத்துறாரு. கிபி 29. அதுலேருந்து 1845 வருடங்களை கூட்டணும்னா 1874 வருது. அப்ப இது முதலாம் வருகையில வந்தது கிபி 29. இப்ப இணை காலங்கள் சுவிசேஷத்தில் நடந்த காரியங்கள்லாம் சாரி யூத யுகத்தில் நடந்த காரியங்கள்லாம் சுவிசேஷத்தில் நடந்த காரியங்களுக்கு நிழல் அடையாளமா இருக்கு. இது நிஜ பொருளா இருக்கு. யெஷுவா முதலாம் வருகையில வந்தது கிபி 29. அப்ப அதுலேருந்து 1845 வருஷங்களை கூட்டோம்னா கிபி 1874ல யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமா இதை குறித்த காரியங்களை விளக்கமா பார்த்தோம். மேற்கொண்டு மறுபடியும் இந்த விளக்கத்துக்கு போக வேண்டிய இல்லைன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ ஏற்கனவே 1872க்கு பிறகு வந்திருக்கணும்னு ஒரு நிரூபணத்தை பார்த்தோம் காலக்கணக்கில். அடுத்து பிரஜாதியின் காலங்களை பார்க்கும்போது 1914க்கு முன்பு இயேசு வந்திருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இணைக்காலங்கள் பார்க்கும்போது 1874ல யெஷுவா கிறிஸ்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமா நமக்கு இந்த காரியங்கள் தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த இணைக்காலங்கள் பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சிம்பிளா நம்ம அதை குறித்து பார்த்தோம்னா யாக்கோப் அப்படிங்கிற பேர் என்ன? பிரின்ஸ் வித் காட்னு அர்த்தம் இல்லையா? தேவனுடைய பிறகு. அப்ப யெஷுவானாலும் இது எபிரே மொழி, இது கிரேக்க யெஷுவா அப்படிங்கிறப்போ அது பிரின்ஸ் வித் காடு. அவன் உண்மையான பிரபு, தேவனுடைய பிரபு யாரு? யெஷுவா தான் இருக்கிறார். ஆண்டவராகிய யெஷுவா இருக்கக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு 12 பிள்ளைகள். அதே போல அப்போஸ்தலர்கள் 12 பேர்த்த இவர் செலக்ட் பண்றாரு. அதற்கு இணையாகவே இருக்குது. இங்க இருக்கும்போது யூத யுகத்துல மாம்ச இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. ஆனா சுவிசேஷ யுகத்துல இருக்கிறவங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அங்க வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு பங்காளிகளா இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறாங்க. அதே போல இந்த யூத யுகம் கிபி 1813லேருந்து 33 வரைக்கும் கணக்கு பண்ணோம்னா 1845 வருஷம் வருது. அதே போல இங்க பார்த்தோம்னா கிபி 33லேருந்து 1878 வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே 1845 வருஷம் வருது. அப்ப 1878ங்கிறது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒரு உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதா இருக்கு. கிபி 33 அப்படிங்கிறப்ப யெஷுவாவின் உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப 1878 அப்படிங்கிறப்போ பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதா இருக்குது. 1874 இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. 878ல பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல் நிச்சயமா நடந்திருக்கணும். கிபி 29ல யெஷுவா முதல் வருகை. அதுல 1845 வருஷங்கள் கூட்டினா 1874ல யெஷுவாவின் 2ஆம் வருகை வந்திருக்க வேண்டும் என்பது நாம இதன் மூலமா ஊர்ஜப்படுத்திக் கொள்கிறோம் இல்லைங்களா? இப்போ 5 நிரூபணங்களை பார்த்தோம். யெஷுவா கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறது 5 நிரூபணங்களை நாம பார்த்தோம். 6வது பார்த்தோம்னா யூபிலி சைக்கிள்ல பார்த்தோம். நியாயப்பிரமாணத்துல யூபிலியை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண
வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்துள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற காரியங்களை பொறுத்து நாம விளக்கமா பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப யூபிலி சர்க்கிள் அப்படிங்கிறப்போ இஸ்ரேலர்கள் கானான் தேசத்துக்கு போனதுலேருந்து தான் என்ன பண்ணணும், அந்த சர்க்கிள் ஆரம்பமாகும் இல்லைங்களா. அப்பதான் கொண்ட யூபிலி ஆரம்பிப்பாங்க. யூபிலிங்கிறது என்னது, 6 வருஷம் 6 வருஷம் நிலத்தை பயிரிடலாம், 7ஆவது வருஷம் ஓய்வு இருக்கணும். அதே போல 7 ஓய்வு வருஷங்களை கணக்கு பண்ணோம்னா 7 × 7 49 வருஷம். அதே போல 50ஆவது வருஷம் யூபிலியா இருக்கணும். அந்த 50ஆவது வருஷம் யார் யார் நிலத்தெல்லாம் வித்திருக்கிறாங்களோ அதெல்லாம் எந்த ஒரு காரியமும் இல்லாம திரும்பி அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் யூபிலி வருஷம். அதாவது திரும்ப கொடுத்தலின் காரியங்களை தான் யூபிலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசம் பிரிக்கப்பட்ட போது சிலர் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து செல்வ செழிப்பா வருவாங்க, சிலர் தரித்திர நிலைக்கு போய் தங்களை வீடோ இல்ல நில பலன்கள் இதெல்லாம் வித்துருவாங்க. ஆனா வித்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு காலத்துக்கு வாங்கினவங்க அதை அனுபவிக்கலாம், அந்த யூபிலி வரைக்கும் தான் அனுபவிக்கலாம். யூபிலி முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் யார்கிட்ட அந்த நிலத்தெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துடணும். அதான் சொல்றாரு. அப்ப 50 வருஷத்துக்கு ஒரு தடவை இஸ்ரேல் தேசம் பிரிக்கப்பட்ட போது யார் யாருக்கு காணியாட்சியை கொடுத்திருந்தாரோ, எந்தெந்த கோத்திரத்துக்கு யார் யாருக்கு எந்த விதமா காணியாட்சி இருந்ததோ அதே இது மறுபடியும் திரும்ப வந்துடும். அப்ப தேவன் அழகா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படி ஒரு பிரமாணங்களை அங்க வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காரியமானது எதற்கு அடையாளமா இருக்குது? ஏன்னா யூதர்கள் நடந்த காரியங்கள் எல்லாமே பின்னால வரக்கூடிய காரியங்களுக்கு நிழல் அடையாளம் இல்லையா. அப்ப ஆதாமும் அவனோட சந்ததியும் இழந்து போன ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள்லாம் திரும்ப பெறுவதற்கான அந்த காலத்தை இது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப யூபிலி அடையாளம் எப்ப நின்னு போகுதோ அதுல இருந்து தான் நிஜ யூபிலி ஆரம்பமாகும். அப்படி பார்க்கும்போது இவங்க அடையாளமான யூபிலியை எப்ப ஆரம்பிச்சாங்க, கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க. இப்ப கானான் தேசம் அது பிரித்த காலங்கள்லாம் 6 வருஷம். அப்புறம் நியாயபதி காலம் 450, ராஜாதி காலம் 513, 969 வருஷம். அப்ப மொத்தம் 19 யூபிலியை கொண்டாடி இருக்காங்க. மீதி 19 வருஷம் இருக்குது. இப்ப இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா கிரேட் ஜூபிலி 50 × 50 2500 வருஷம் கிரேட் ஜூபிலி அப்படிங்கிறப்போ இல்லைங்களா. அதாவது நிறைவேறுதலான யூபிலி 2500 வருஷங்கள் கழிச்சு 2500ஆவது வருஷம் வரணும். 2499 வருஷம் முடிஞ்சது, 2500ஆவது வருஷம் அந்த கிரேட் ஜூபிலி அங்க வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை கணக்கு பண்ணி நாம பார்த்தோம்னா அது எங்க வருது, 1874 வருது. இதை குறித்த காரியங்கள்ல கடந்த வகுப்புல விளக்கமும் பார்த்தோம். அப்ப 2500ஆவது வருஷம் 1874 வருது. இப்ப 1874 யெஷுவா 2ஆம் வந்திருத்தல் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனா 1874 இருந்து அதுக்கப்புறம் 1000 வருடங்கள் அதான் மகா யூபிலியாக அது இருக்கணும் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொண்டோம் இல்லைங்களா. சரி, இது 6வது நிரூபணமாக நாம் பார்த்தோம். 7ஆவதா நிரூபணம் தானியேலின் நாட்களை குறித்து பார்க்கணும். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக் அருவப்படும் ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் இல்லையா. அதை பார்க்கும்போது தானியேல் 12:12 என்ன சொல்றாருன்னா, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் எனக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கலாம். அப்ப இந்த காத்திருதல் எதுக்காக? விசுவாச 2ஆம் வருகையில வருகிறதுக்காக பசுவான்கள் காத்திருக்கக்கூடிய காரியத்தை நாம இந்த காரியங்களை பார்க்கணும். அப்போ பாலக்கருவு ஸ்தாபிக்கப்பட்டது கிபி 539. அந்த திருப்பலி பூசை பலி அத ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் பாலாக்க அருவறுப்பு என்று தானியேல் சொல்றாரு. அது கிபி 539. அதுல இருந்து 1335 வருஷங்கள் கூட்டினோம்னா 1874 வருது. அப்ப 1874ல யெஷுவாவின் வருகை நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம இது 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 மூலமாக நான் என்ன பண்றோம், புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா. சரி, யெஷுவா கிறிஸ்து ஏன் காத்திருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அதை லூக்கால சொல்றாரு. லூக்கா 12:36-37 பார்க்கும்போது தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறந்திருக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருங்க. எஜமான் வரும்போது
விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமயமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார். இல்லையா? அப்ப இதற்குதான் காத்திருக்கணும். காத்திருக்கணும்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றாரு. எஜமான் வந்து கதை தட்டுற அந்த காலத்துக்காக நீங்க காத்திருங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் அங்க தானியேல் சொல்லும்போது 1335 நாள் மட்டும் அந்த படி காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஏன்னா அதுக்கப்புறம் முதலாம் அந்த உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவோடு கூட அவர்கள் ராஜ்யத்திலே பங்கு கொள்ளக்கூடிய காரியம், மகிமையில பங்கு கொள்ளக்கூடிய காரியம் அங்க ஆரம்பிக்குது. அது 1848 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இணைக்காலங்களை பார்க்கணும். ஏன்னா கிபி 33ல எஸ்ஆர்ஸோடைய உயிர்த்தெழுதல், அதுலேருந்து 1845 வருஷங்களுக்கு சேர்த்தோம்னா 1878 வருது. அப்ப நிச்சயமாக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் 1878 நிகழ்ந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் உயிரோட ஓடிக்கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது, ஏன்னா அந்த காலம் அறுவடை காலமா இருக்குது, அறுப்பின் வேலையை செய்யக்கூடிய காலமா இருக்குதுன்னு சொல்லி நாம வேற ஒரு பாடத்துல படிச்சோம். அப்ப அந்த காலத்துல அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது ஒரு இமை பொழுதுல மறுரூபமாய் கிறிஸ்துவோடு கூட இணையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் நித்திரையில கொஞ்சம் ஒரு இமை பொழுதாயிலும் வைத்து காத்திருக்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதற்கு முன்பாக சுவிசேஷத்துல மரித்தவர்கள் எல்லாம் 18 நூற்றாண்டுகளா காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலுக்காக எவ்வளவு காலம் காத்திருந்தாங்க? 18 நூற்றாண்டுகள் காத்திருக்கிறாங்க. 1878 உடனே அவர்கள் எல்லாரும் உயிரோடு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஓடுறவங்க இந்த மாதிரி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்திரையில காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது இனிமே பொழுது மறுரூபமாகி கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவின் ஆளுகையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்து அப்ப ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறார். 1878 வந்திருக்கிறாருன்னா அப்ப ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதிகாரத்தோட வர்றாரு. ஊமானத்துல சொல்லும் போது பிறப்பாகிய ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு போய் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திரும்பி வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். திரும்பி வரும்போது தம்முடையவர்களை அழைத்து கணக்கு கேட்கிறான் அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஊமானத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப ராஜ்யத்தை அதிகாரத்தோட பெற்றுக்கொண்டு தான் திரும்பி வர்றாரு. அப்ப 1874 அங்க ராஜ்யம் வந்து ஸ்தாபிதமாகிறதுக்கு தான் வர்றாரு. அப்போ 1878 பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அவரோடு கூட ராஜ்யத்திலே பங்கு கொள்ள, மகிமையிலே பங்கு கொண்டு அவரோடு கூட ஆளுகையிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இதை குறித்து அவர்களுக்கு உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். வெளிப்படுத்தல அதை படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்ப ஆகையினால இந்த காலத்துல அந்த 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே சொல்றார் இல்லையா? தானியேல் 12:12 சொல்றார். சரி. இப்ப யெஷோவாஸ் 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார். 1878 வந்திருக்கிறாரு. அவர் வந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கணும் இல்லைங்களா? 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது பூமியிலே எந்த விதமான ஆட்கள் இருப்பாங்க, எந்த விதமான ஆட்கள் மத்தியிலே அவர் ராஜ்யம் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா 5 விதமான ஆட்கள் பூமியில இருப்பாங்க. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யெஷோவாஸ் வந்துட்டாருன்னா ராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கணுமே, இன்னும் அநியாய அக்கிரமம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது, இன்னும் சாத்தானுடைய கிரியைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப எப்படி யெஷோவாஸ் 2ஆம் வந்திருக்கிறாரு, ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இது தப்பு அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் இடருக்கு எதுவா இருக்கு. அப்ப ராஜ்யத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆளுகைக்க வர்றாரு. வரும்போது 5 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில தான் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், ஆளுகை பண்ணணும். அப்ப யார் யார் இருக்கிறாங்க பார்த்தோம்னா, பிரேசியாளர்கள் வர்றாங்க இல்லையா? அவர் வந்திருக்கும் போது தேவனுக்கு உண்மையை தன்னை பிரேசை பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிரேசியாளர்கள் மத்திய வர்றார். அவர்கள் மத்தியில தான் அவர் வர்றார். அடுத்ததா பார்த்தோம்னா பெயர் சபையாரும் அந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல பூமியில பெயரளவான கிறிஸ்தவர்கள், பெயரளவான சபை அங்கத்தினர்கள் அங்க இருந்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் எந்த விதமான சூழல் இருக்கு? சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். சாத்தான் எவ்விதமா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்? ராஜாக்கள், பிரபுக்கள், மதகுருமார்கள் இவர்களை தங்களுடைய சாணாதிபதிகளை வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார். சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் காணக்கூடாத விதத்திலே இப்பொழுது அந்த பொல்லாத பிரபஞ்சத்தோட காணக்கூடாத அதிபதிகளாக இருந்தால் வானமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்.
பூமியிலே தங்களது சாமாதிபதிகளாக பிரதிநிதிகளாக ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஜமீன்தார்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பிரபுக்களையும் வைத்து மத குருமாவை வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்கு சப்போர்ட்டிவா இருக்கிற சில காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே சாத்தான் கட்டப்படுதல் அப்படிங்கிற காரியங்களை வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த வகுப்பில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ சாத்தான் ஆள்கை செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழலில் தான் யெசுவா 2ஆம் வருகையில வர்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாம்ச இஸ்ரவேலர்கள். மாம்ச இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டவர்களா, உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அதே போல உலகத்தாரும் இருக்கிறாங்க. உலகத்தாரும் சாத்தானு கீழ்ப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, சாத்தானால் குருடாக்கப்பட்டவர்களாக, ராஜாக்கள் பிரபுக்கள் மத குருமார்கள் அவர்களை மக்களை ஆளும்படிக்கு தெய்வீக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் யாரும் எந்த ஒரு கேள்வி கேட்காதபடிக்கு அவர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா. அப்படி பட்டிருக்கிற உலகத்தார் இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில தான் அவர் 2ஆம் வருகையில வந்து என்ன பண்ணணும், தன்னுடைய ஆளுகையை ஆரம்பிக்கணும். ஆளுகையை ஆரம்பிச்சு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இவர்கள் மத்தியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து தன்னுடைய ஆளுகையை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே சத்தியம்தான். சத்தியம்தாங்க பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. பிரேசியாளர்களுக்கு 2ஆம் வருகையில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை கொடுக்கிறார். பெயர் சபையில இருக்கக்கூடிய அவர்களை வந்து அவர்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கணும். அந்த பெயர் சபையெல்லாம் இல்லாதபடிக்கு பண்ணணும் இல்லைங்களா. அதே போல சாத்தானுடைய ஆளுகை எப்படி, சாத்தானை கட்டி போட்டு அந்த ஆளுகையை இவர் எடுக்கணும். சாத்தானை கட்டி போடணும். அதே போல மாம்ச இஸ்ரவேலர் மத்தியில உலகம் போல சிதறடிக்கப்பட்ட மாம்ச இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கணும். உலகத்தார் மத்தியில் அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும். நீங்க அடிமைகள் கிடையாது. அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய உலகத்தார அவர்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுத்து விடுவிக்கிறாரு. மாம்ச இஸ்ரவேலர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அவர்கள் உங்களுடைய தண்டனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கூட்டி சேர்க்கிறாரு. சாத்தானை கட்டுறது சத்தியத்தின் மூலமாக, ஜனங்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறது மூலமாக சாத்தானை செயல்பட முடியாமல் வைக்கிறாரு. பெயர் சபையில் மத்தியில் சத்தியத்தை கொடுக்கிறது மூலமாக அவர்களுடைய தப்பறையான காரியங்கள், தவறான போதனைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரசையாளர்கள் சத்தியத்தை கொடுப்பது மூலமாக தான் வந்திருக்கிற ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற காரியங்களை வெளிப்படுத்துறாரு. இப்ப இவர்கள் எல்லார் மத்தியில் அவர்கள் டீல் பண்றது சத்தியத்தின் மூலமாக அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா. சங்கீதம் 110ல 1-2 வசனங்களை நம்ம என்ன படிக்கிறோம், நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதைபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சலில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உங்களுடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா. இப்ப சத்துருக்கள் நடுவே தான் அவர் ஆளுகை செய்யணும். ஏன்னா அவர் வந்திருக்கும் போது யாரெல்லாம் சத்துருக்களா இருக்கிறாங்க, இந்த 5 வகுப்பார்ல முதல்ல பிரேசியாளர்களை தவிர்த்து மீதி இருக்கிற 4 பேருமே அவருக்கு சத்துருக்களா இருக்கிறவங்க தான். அப்ப இந்த சத்துருக்கள் மத்தியிலே தான் அவர் என்ன பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று தெளிவா அங்க சங்கீதக்காரர் சொல்றார். நீர் உடைய சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும். இயேசு 2ஆம் வருகையில 1874 வந்திருக்கிறாரு. அந்த சத்துருக்கள் நடுவே அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆளுகை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15 25-26 படிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தெளிவா சொல்றார். எல்லா சத்துருக்களையும் கீழாக்கி போடணும். பாதத்தை கீழாக்கி போடணும் அப்படின்னு என்ன அர்த்தம், இல்லாம பண்ணணும். எல்லா சத்துரு காரியங்களும் இல்லாம பண்ணணும். அது வரைக்கும் இவர் ஆளுகை பண்ணணும். கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா நாம அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்த உடனே எல்லாமே மாறி போயிடும் இல்லையா, அது நீதியான அரசாட்சி, எல்லாமே மாறி போயிடும், உடனே நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. சத்துருக்கள் நடுவே தான் அவர்கள் ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்து அவர்களை கீழாக்கி போடணும், தமது பார்த்து கீழாக்கி போடணும், அடக்கி போடணும். அதுக்கு தான் இவருடைய ஆளுகை இல்லைங்களா. அது குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு வந்த உடனே எல்லாம் மேஜிக் மாதிரி மாறி போயிடும் அப்படின்ற மாதிரி அநேகர் நினைக்கிறாங்க. நம்முடைய தேவன் பிரமாணங்களின் தேவன், ஒழுங்கின் தேவன் இல்லையா. தமிழ் பிரமாணங்கள் இப்படியே செய்வார்.
அப்ப இந்த காரியங்களை நாம என்ன பண்ணோம்? புரிந்து கொள் சத்துருக்கள் நடுவே தான் அவர்கள் என்ன பண்ணோம்? அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? சரி. எல்லா சத்துருக்களையும் பாதைப்படையாய் கீழ்ப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னு பார்த்தோம்னா சத்தியம் தான் இல்லையா? சத்தியத்து மூலமா தான் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துறாரு. எபிரேயர் 4:12 சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் வகையறுக்கதாயும் இருக்குது. அதே மத்திய 4:22 படிக்கும்போது வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு? தவறான காரியங்கள் அந்தரங்கமான எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு? சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் இல்லையா? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் நமது ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா உருவ குத்தக்கூடியதா இருக்குது. இதயத்தின் நினைவுகள் யோசனைகளும் வகையறுக்கிறதா இருக்கு. எதுக்கு வகையறுக்குது? வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. நீ அமெரிக்க அதிபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள், லஞ்ச ஊழல்கள், பள்ளியறையிலே அவங்க தவறான செய்யக்கூடிய தவறுகள்லாம் கூட வெளிச்சத்துக்கு வருது. அதனாலதான் சொல்றாரு மார்க்க சொல்லும்போது வெளியரங்கமாகாத அந்தரங்கம் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப யெசுவாசர் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் இல்லையா? அப்பொழுது அவனவனுக்கு புகழ்ச்சி தேவனா உண்டாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் எந்த விதமான தீங்கான எண்ணங்கள் கொண்டிருக்கிறான், அவனுடைய செயல்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாமே சத்தியத்தை அதிகமாக அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது மூலமாக இருளில் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறார். இந்த 4 சத்துருக்கள் நம்ம அடிவே இவ்விதமாக தான் அவர் ஆளுகை செய்கிறாரு. பெயர் சபைகள் மத்தியில சத்தியத்தை பிரகாசிக்க பண்றது மூலமாக அவங்களோட தப்பறையான காரியங்கள், தவறான போதைகள், சடங்காச்சாரங்கள் இது எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. சாத்தான ஆளுகை எப்படி ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு அறிவு பெருக்கத்தையும் டிரான்ஸ்போர்ட்டிங் பெருக்கத்தையும் அந்த எல்லாம் கொடுக்கறது மூலமாக அதே போல செக்குலர் ட்ரூத் தேவன் ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்கிறாருன்னா மத சம்பந்தமான சத்தியம் மட்டும் இல்ல, செக்குலர் ட்ரூத்தையும் கொடுக்கிறார். ஜனங்களுக்கான உரிமைகள் என்ன, ஜனங்களுக்கான சலுகைகள் என்ன, அதெல்லாம் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் பறிச்சுட்டு அடிமையா வச்சிருக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு எல்லாமே ஆண்டவரை யெசுவா கிறிஸ்து வந்து ஏற்படுத்துகிறாரு. அதுவும் சத்தியம் தான். செக்குலர் ட்ரூத்தா இருந்தாலும் அதுவும் சத்தியமான காரியங்கள் தான் இல்லையா? அதே போல மாசுமான மத்தியில எந்த விதமான சத்திய பயன்பாடு இருக்குது? அவர்களுக்கு ஆன தண்டனை ரெட்டிப்பு முடிஞ்சு தீர்ந்துருச்சு. அவர்கள் தயவு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தயவுக்கு அவர்கள் தேவ தயவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அழைப்பாக இஸ்ரவேலுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அவர்களை அந்த ரெட்டிப்பான தண்டனை ரெட்டிப்பு வந்து முடிஞ்சு தீர்ந்துச்சு என்று என் ஜனத்தை ஆற்றுகள் தேற்றுகள் அவர்களுக்கான தண்டனை முடிந்தது என்று அவர்களோட பட்சமாய் பேசுங்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் படிக்கிறோம். அந்த விதமாக சத்தியத்தின் மூலமா அவர்களை கூட்டி சேர்க்கிறாரு. உலகத்தான் மத்தியில செக்குலர் ட்ரூத்தை கொடுக்கறது மூலமா அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாமே கொடுத்துதான் சத்தியத்தின் மூலமாக அவர் என்ன பண்றார்? தன்னுடைய ஆளுகையை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா சத்தியம் தான் இந்த விதமாக எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்ப சத்தியம் கொடுக்கறது மூலம் தவறான காரியங்கள் தான் வெளிச்சத்துக்கு வருமானு பார்த்தோம்னா சிலரோட நற்கிரியைகளே வெளியரங்கமாகும். 1 தீமோத்தேயு 5:25 சொல்ல தவறான காரியங்கள் மட்டும் இல்ல, சிலரோட நற்கிரியைகளே வெளியரங்கமாகும். ஆனா சாத்தானோட ராஜ்யத்தின் காலத்துல பார்த்தோம்னா நற்கிரியைகளே வெளியரங்கமாகாது இல்லையா? அதை யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவ அரசாட்சி பண்ணும்போது அவரோட நற்கிரியைகள் வெளியரங்கமாகும். அப்படி இல்லாதவைகள் மறைந்திருக்க மாட்டாது. நிச்சயமா அடுத்த ஒரு காலம் நிச்சயமாக அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கான பலன் அவர்களோட கூட வருது அப்படிங்கிறார். மத்தேயு 10:22 சொல்லும்போது மத்தேயு 10:42 என்ன சொல்றாருன்னா, சீசன் என நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ சத்தியத்தின் நிமித்தமாக
நாம என்ன காரியங்கள் செய்யறோமோ, ஒரு 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 கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதோட பலனை அடையாம போக மாட்டான். அது அவர்களுக்கு வந்தே சேரும்னு சொல்றதுல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பினாலே புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆகையினாலே அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளாரா இருங்க. ஒருவேளை இந்த காலத்தில் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் அவங்க பேசலாம். அப்படி பேசுறவங்க சந்திப்பினாலே நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நீங்க நீங்க நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை குறித்து அங்க சொல்லி மகிமைப்படுத்துவாங்க. ஆகையினால் நீங்க என்ன பண்ணணும்? அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்க புத்தி சொல்றாரு. 1 பேர் 2:12 பேதுரு இந்த புத்தி சொல்றாரு. அப்ப தீமையான காரியங்கள் வெளியரங்கமாகும், நன்மையான காரியங்களும் வெளியரங்கமாகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அநேகருக்கு இடரலா இருக்கக்கூடிய காரியங்கள் நாளைக்கு வந்துட்டாருன்னா எப்படி ஆளுகை ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி இடரலா இருக்கக்கூடிய வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெளிப்படுத்தல் 20:4-2 20:4 என்ன சொல்றாரு? சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யெகோவாவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கையில் தங்கள் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அங்க பரிசுத்தவான்களை குறித்து சொல்றார். இப்ப பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் போது உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல வெளிப்பாடு பார்த்தோம்னா 20:2 சொல்லும்போது பிசாசு என்றும் சாத்தான்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பை வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து முத்திரை போட்டான். 1000 வருஷம் முழுக்க சாத்தான் கட்டிப்பட்டிருப்பான் என்று இங்க சொல்லுவதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த காரியங்களை பார்த்தோம்னா அப்படி மேலோட்டமா படிச்சோம்னா 1000 வருஷம் சாத்தானை முழுமையா கட்டி வைத்து 1000 வருஷங்கள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்துல தள்ளி அடித்து முத்திரை போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப 1000 வருஷம் அவர்கள் முதல்ல இந்த வசனத்துக்கு வருவோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படிங்கிறப்போ என்ன நினைக்கிறாங்க? அநேகர் என்ன நினைக்கிறாங்க? 1,44,000 பரிசுத்தவான்கள் உயிர்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவாங்க. அப்ப இங்க 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சா? ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் 1000 வருடம் அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா சாத்தான் முற்றிலுமா இருக்க மாட்டான், கட்டப்பட்டிருப்பான். ஏன்னா இங்க சாத்தான் 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் ஜனங்களை மோசம் போகாதபடி கட்டப்பட்டிருப்பான், தள்ளி அடிச்சிருப்பான். ஆனா இப்ப சாத்தான் கிரிகளை இருந்து கொண்டிருக்குது. அப்ப அவருடைய ஆளுகை ஆரம்பிக்கல. ஆளுகை ஆரம்பிக்கல, இயேசு 2ஆம் வருகையில வரல. இப்படிதான் அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா அது தவறான ஒரு கருத்து. இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் உயிர்த்து அவர்கள் உயிரோட வரணும்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்ததுன்னா அவர்கள் உயிர்த்தெழ வைக்கணும் இல்லைங்களா? அப்ப இணை காலங்கள் பார்க்கும்போது 1878 அவர்கள் உயிர்த்தெழுதல் நடக்குது. உயிர்த்தெழுதல் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். அந்த ஊர்ஜிதங்களை நம்ம பார்த்தோம். அப்ப 1874 வந்திருக்கிறாரு. உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை அந்த காலத்து குறித்து சத்தியமாக கொடுக்கிறாரு. 1878 மரித்த நிலையில இருக்கிற மரித்த நித்திரையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு வர்றாங்க. அப்படி உயிரோடு எழும்புற அந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் படிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து கொடுக்கப்பட்ட மணமக்களை மீட்டெடுத்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்கு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட காலங்கள் 1000 வருடம். அந்த 7வது நாள்ங்கிற 1000 வருடம் கொடுக்கப்பட்டது. ஆனா கிறிஸ்துவோடைய ஆளுகை அதுக்கப்புறம் அதிக போகும் அப்படிங்கிறது அது வேற விஷயம். தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அவருடைய ராஜ்யம் நித்தியத்துக்கும் இருக்க சதா காலம் இருக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மணமக்களை மீட்டெடுத்து இழந்து போன பழைய சீருக்கு கொண்டு வந்து தேவனிடத்துல ஒப்படைக்கக்கூடிய அந்த ஒப்படைக்கும்படிக்கு அந்த ஒப்புரவு ஊழியத்தை செய்யறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துலதான் இவ்வளவு காரியங்களும் நடக்கும். 2ஆம் வருகையில வந்திருக்கணும், சத்துருக்கள் நடுவே அவர்கள் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறப்போ
ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்ப இங்க சொல்லும்போது 1878 1874 வந்திருக்கிறாரு, அதிகாரத்தை பெற்றவரா வர்றாரு. இப்ப ராஜ்யம் அவருடையது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் வெளிப்படத்துல வந்து படிக்கிறோம். ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளிப்படத்துல படிக்கிறோம். அப்போ 1878 பரசுவாமியை உயிர்த்து இல்லையா, கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அதான் இங்க போட்டிருக்கு இல்லையா. அப்போ உயிர்த்து இவர்கள் மட்டும் 1000 வருஷம் அரசாக மாட்டாங்க, கிறிஸ்துவோட கூட. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலய ஆரம்பிக்கிறது 1874, அதிகாரத்தோடு வந்து 1874 ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளுகையிலே அவரோடு கூட உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் ஆளுகையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 1000 வருஷம் கிறிஸ்துவின் 1000 வருட ஆளுகையிலே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட அந்த ஆளுகையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அங்க சொல்லக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அதற்கப்புறம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒரு இமைப்பொழுதுல மர்வம் ஆகும்போது உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட ஆளுகையில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. அவர்கள் உயிர்த்து கமா கிறிஸ்துவுடனே கூட அவருடைய 1000 வருஷம் ஆளுகையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்படிங்கிறத இதற்கான அர்த்தமா இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் உயிர்த்தெழும் போது அந்த ஆளுகையில் பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஏன்னா யூதேயத்தில் நடந்த காரியங்களை எல்லாம் சுவிசேஷத்தில் நடந்த காரியங்களுக்கு அடையாளம் பார்த்தோம் இல்லைங்களா. யூதேயுகத்தில் அவர் யெசுவாஸ் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது அறுவடையாளராக வர்றாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. தூற்றுக்குடி அவர் கையில இருக்கிறது, களஞ்சியத்தை விலக்கி கோதுமையை களஞ்சி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதனியோ அக்கினியால் சுட்டரிப்பார். அப்ப அறுவடையாளராக வருகிறாரு. அந்த காரியங்களை ஏற்கனவே படிச்சிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் போக வேண்டியதில்லை. அவர் முதல்ல அறுவடை செய்து அறுக்கிறவங்க 12 பேர், 12 அப்போஸ்தலர்கள் இல்லையா. அடுத்து அந்த 12 அப்போஸ்தலர்களும் அவரோடு கூட அறுவடை வேலையில பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 2 பேரா அனுப்பிச்சு நீங்க போய் அறுவடை வேலை பண்ணுங்க, நீங்க விதைக்காததை அறுக்க நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ முதல்ல 12 பேரு அவரோடு கூட அந்த அறுவடை வேலையில ஈடுபடுறாங்க. அடுத்ததா ஒரு 70 பேரை செலக்ட் பண்றாரு. அந்த 70 பேரும் 2 அனுப்பிச்சு அறுவடை வேலையில பயன்படுத்துறாரு. அப்ப முதல்ல 12 பேரு அவரோடு கூட சேர்ந்து அறுவடை வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 70 பேரும் சேர்ந்து அவரோடு கூட அறுவடை வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அறுவடை காலம் 40 வருஷம். அப்ப ஒவ்வொருத்தரும் 40 வருஷமா, ஒவ்வொருத்தருக்கும் 40 வருஷமா, ஒவ்வொருத்தரும் 40 வருஷம் அறுவடை வேலை செஞ்சாங்களே அப்படி கிடையாது. அவரோடு கூட அறுவடை வேலையில பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த அறுவடை காலம் 40 வருஷம் என்று நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெந்தகோஸ்தே நாள்ல ஒரு 5000 பேர், அப்ப 3000 பேர், 5000 பேர் எல்லாமே அந்த அறுவடை வேலையில பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ அதே விதமா இங்கேயும் பார்த்தோம்னா யெசுவாஸ் 2ஆம் வருகை வந்திருக்கிறாரு, இங்கே அறுவடையாளரா இருக்கிறாரு, ஆளுகை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறாரு, அறுவடை செய்த கோதுமையை களஞ்சியத்தில் இருக்கிறாரு. அப்ப அவரோடு கூட களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அந்த கோதுமை, விளைந்த கோதுமையா இருக்கக்கூடிய முதலாம் உயிர்த்தெழுந்த பங்கெடுக்கக்கூடியவர்கள் 1878 உயிர்த்தெழுந்து அவரோடு கூட ஆளுகையில பங்கெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் யார் உயிர்த்தெழ அவரோடு கூட மகிமடைந்து அவருடைய ஆளுகை மேலையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த விதமாக தான் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அவருடைய 1000 வருஷம் ஆளுகையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்ப 1000 வருஷமும் சாத்தான் கட்டி வைக்கிறானே, ஒருவேளை இல்ல 1,40,000 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1000 வருஷம் வரணும் அப்படின்னு சொன்னாக்க, சாத்தானே 1000 வருஷம் கட்டி வைக்கணும்னு சொல்லப்பட்டது. 1000 வருஷம் போல மோசம் போவதை கட்டி வைக்கணும்னு சொல்லப்பட்டது இல்லையா. அப்ப இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது, சாத்தானை கட்டி வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற காலமும் ஒரு 1000 வருஷம் இல்லையா. சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யவில்லை. இப்ப ஆளுகை அதே உண்டு. அப்ப ரெண்டுக்கும் முரணா இருக்குது. இப்ப 1000 வருஷத்துக்கு மேல போக போற மாதிரில இருக்க அந்த கருத்து பார்த்தோம்னா அதான் அப்படி கிடையாது. இவர்கள் அவரோடு கூட ஆளுகையின் வேலையில உயிர்த்தெழுந்து போக போக அவர்களோடு கூட அந்த 1000 வருடம் ஆளுகையின் காரியத்திலே பங்கெடுக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும்போது 1000 வருஷம் நிறைவேறும் போலும் ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு இல்லையா, 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து கமா
இல்லையா? அப்ப அவருடைய 2ஆம் வருகையில எப்போ வந்திருக்கிறாரோ அப்பவே சத்தியத்தை கொடுக்கறது மூலமாக சாத்தானுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறார். பரிசுத்தவான்கள் இல்லையா, வந்தோன்னு முதல்ல என்ன பண்றார், தமிழர்களுக்கு தாம் வந்திருக்கிறதை வெளிப்படுத்துறார். அப்ப வெளிப்படுத்துவதன் மூலமாக இப்ப சாத்தான் அவரிடத்துல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாதபடி கட்டுப்படுத்தப்படுகிறான். யார்கிட்ட? பரிசுத்தவான்கள் இடத்துல. அவர்கள் எல்லாமே அந்த அறுவடை வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர்களிடத்துல சாத்தான் அவர்களை மோசம் போக்காதபடிக்கு அவன் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஆனா சாத்தான் விட்டுருவானா? அப்ப அதுலயும் யார் யார் பலகீனமா இருக்கிறவங்கள போய் பிடிக்க ஆரம்பிப்பான். அப்படி அவன் பிடிக்கும் போது அப்ப கொளித்தல்காரர்கள் அங்க உருவாகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சில கொளித்தல்காரர்களை தவிர்த்து மற்றவர்கள் மத்தியிலே சாத்தானுடைய அந்த கட்டுப்பாடு, சாத்தானுடைய செயல்பாடுகள் அங்க எடுக்க முடியல. ஏன்னா அவர்கள் சத்தியத்தினால் பிரகாசிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆகையினால சாத்தானால் அவர்கள் என்ன பண்ண முடியல, உண்மையான ஓட்டத்தில் இருக்க அந்த பரிசுத்தவான்களை மோசம் போக்க முடியல. அதே போல சத்தியம் பிரகாசிக்க பிரகாசிக்க யார் யார் சத்தியத்தை இருக்க பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மோசம் போக்கி ஏமாத்த முடியல. அப்ப சாத்தானை கட்டுதல் காரியம் 1874 ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அது ஆகக்கூடியதா இருக்குது. பெசிலியா காலம் ஆரம்பிக்கும் போது முழுசாக அந்த காரியம் நிறைவேறி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டான் அப்படிங்கிற விதமாக இந்த காரியங்களை புரிந்து கொண்டோமானால் வேத வசனங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி இருக்கும், இசைவும் இணக்கமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இங்க இந்த விதமான செயல்பாடுகளை இந்த விதமான செய்யும் போது வெளிப்படுத்தல் 20:11 படிக்கிறோம். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இல்லையா? அப்ப பூமி வானம் அகன்று போயின அப்படிங்கிறப்ப, வானம் அப்படிங்கிறப்ப கிறிஸ் சாத்தானையும் விழுந்து போ தூதர்களும் காணக்கூடாத விதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுகையை குறிக்கக்கூடியதா இருக்கு. வானங்கள் என்று குறிக்கக்கூடியதா இருக்கு. பூமி அப்படிங்கிற பூமியில அவருடைய சாணாதிபதிகளா இருந்து ஆளுகை பண்ணக்கூடிய பூமியின் ஆட்சியாளர்களை குறிக்கக்கூடியது. அது பூமி. பூமியில் அவன் அமைத்திருக்க அந்த அமைப்புகள் இது எல்லாமே அகன்று போயிடும். அவைகளுக்கு எந்த ஒரு இடம் காணப்படாது. அப்படிங்கிறப்போ இது படிப்படியாக சாத்தானை கட்டுவதன் மூலமாக அவனால் பூமியிலே செயல்பட முடியாமல் தடுப்பதன் மூலமாக இது படிப்படியாக நிறைவேறும். காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை அதிகமாக பிரகாசிக்கொண்டே போறது மூலம் இது நிறைவேறக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இது பெசிலியா காலம் வரைக்கும் தொடர்ந்து போகும்போது பெசிலியா காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஜனங்களை கட்டுப்படுத்தவோ ஏமாற்றவும் முடியாதபடிக்கு சத்தியம் அதிகமாக பிரகாசித்திடும். ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல போய் இருட்டு இருக்கு. முதல்ல மெழுகுபத்தி வெளிச்சத்தை கொண்டு போறோம். கொண்டு போகும்போது அதுல வெளிச்சம் லேசா இருக்கும். அப்போ ரூம்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதே ஒரு பெட்ரோல் பாக்ஸ் வெளிச்சத்தை கொண்டு போனோம்னா மெழுகுபத்தி வெளிச்சத்தை காட்டில அது இன்னும் அதிக பிரகாசமா இருக்கும். இன்னும் அதிகமா வெளிச்சம் தெரிஞ்சதுனால ரூம் கிளியரா தெரியும். அப்ப இந்த விதமா அங்க இருட்டு அந்த இருட்டான அந்த காரியங்கள் என்ன பண்ணுது, கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டே வருது. எலக்ட்ரிக்கல்ல இந்த காலத்துல இருக்கிற மாதிரி லைட் வெளிச்சம் போனுச்சுன்னா சுத்தமா கட்டுப்படுத்தப்பட்டோம் இல்லைங்களா? அது பெசிலியா காலத்துல. இப்ப சத்திய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்க சாத்தானால் ஜனங்களை மோசம் போக்கவோ ஏமாற்றவோ முடியாதபடிக்கு அவன் கட்டப்பட்டு கொண்டே வருகிறான். அதுதான் சத்தியத்தின் மூலமாக தான் இந்த காரியங்கள்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல வெளிப்படுத்தினா 21:1-2 படிக்கும் போது நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் அப்படிங்கிறாரு. முந்தின வானம் அந்த முந்தின வானம் முந்திய பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லைன்னு சொல்லி படிக்கும்போது அந்த முந்தின வானம் அப்படிங்கிறப்ப சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த ஆளுகை இல்லையா, ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க இல்லையா, எல்லாமே அதை குறிக்கக்கூடியதா இருக்குது. சாத்தானை விழுந்து போன தூதர்களையும் காண கூடாத விதத்திலே ஆட்சி பண்ணக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஆட்சி அங்க சொல்லக்கூடியதா இருக்கிறது. பூமியும் ஒளிந்து போயின அப்படிங்கிறப்ப அவனால் ஸ்தாபிக்கப்பட்ட பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லையா, எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ராஜாக்கள் இருந்தாங்க,
அப்புறம் பிரபுக்கள், மதகுருமார்கள் இதை வச்சு இதான அவனோட அமைப்புகளா இருந்தது. அதெல்லாம் ஒழிஞ்சு போகும். இப்ப இருக்கிற காலத்துல எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்வாதிகாரம் வந்தது, அதுவும் ஒழிஞ்சு போச்சு. இப்ப ஜனநாயகம், கம்யூனிஸ்ட் சில இடங்கள்ல இருக்குது, இதுவும் ஒழிந்து போகும் இல்லையா? இது படிப்படியாக அவனை இந்த விதமா கட்டப்பட்டு கொண்டு வருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிறப்போ கொந்தளிக்கும் ஜன சமுதாயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இவங்க புரட்சி, மகாபுத்திரத்தை பார்த்தோம்னா யுத்தங்கள் மூலமா வருது, புரட்சி அராஜகம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஜனங்களோட அதிருப்தினால இந்த ராஜ்யங்களுடைய பழைய ராஜ்யங்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை பார்க்கும்போது, ஏன்னா அவருடைய தீமையான காரியங்களை வெளியரங்கமாகுது. அப்ப ஜனங்களுடைய அவர்களுடைய ஆட்சி மேல அதிருப்தி ஏற்படுறதுனால பொங்கி எழுகிறாங்க, புரட்சி பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க. இப்படி கொந்தளித்து கொண்டிருக்கிற சமுத்திரம், ஜன சமுதாயம் அதுவும் இல்லாம போயிடும். ஏன்னா பெசிலியா காலத்துல இப்படி கொந்தளிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும், அங்க திருப்திகரமா இருக்கும். ஆகையினால அங்க கொந்தளிக்க முடியாது. இப்ப இதெல்லாமே ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப புதிய யோவானாகினால் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. அப்ப கிறிஸ்து மணவாட்டி வகுப்பாரும் புதிய வானமாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சி செய்வாங்க. அப்ப பூமியில மூப்பராகி பாத்திரவான்கள், வாலிபராகி பாத்திரவான்கள் காணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மூலமாக அமைப்புகளை ஏற்படுத்தி நீதியும் நியாயத்தையும் அன்பையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லதொரு அரசாங்கம் அங்கு நிறுவப்படும் அப்படிங்கிறத நாம இதன் மூலமா புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தம் 21:11 சொல்லும் போது, அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளியை போலவும் வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது அப்படிங்கிறப்போ, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டது இல்லையா, அந்த நகரம் விலையுறந்த பிரகாசமான விலைக்கல்லை போல இருக்குது அப்படிங்கிறப்போ, மணவாட்டி வகுப்பானுடைய அந்த கேரக்டர், கிறிஸ்துவனுடைய தேவனுடையதும் கிறிஸ்துவனுடையதும் மணவாட்டி வகுப்பானுடைய அந்த குண இயல்புகள், குண பண்புகள் விலையுறந்த ரத்தினங்களை போல, வைரத்தை போல அது ஜொலிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த ஜொலிப்பை அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் காண்பார்கள், நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். எப்போ? பெசிலியா காலத்துல. அப்ப உணர்ந்துக்குள்ள அறிந்து கொண்டு தாங்களும் அதே போல இருக்கணும்னு சொல்லி அவங்க காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அவருடைய ஏன்னா கிறிஸ்துவ சிந்தையை உங்களில் இருக்க கடவுதே. யார் சொல்றா? அப்ப சொல்ல பவுல் சொல்றார் இல்லைங்களா? அதே விதமான சிந்தை உலக மக்களுக்கும் வரும்படிக்கான அந்த ஆளுகை இருக்கும். எல்லாரும் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவும் நீதியான குணப்பண்புகள், வஜ்ரக்கல்ல பிரகாசமுள்ள வெளியுறந்த ரத்தினக்கல் அப்படின்னாக்கா பழகின் ஒலி அப்படிங்கிறப்போ அவருடைய குணப்பண்புகளை குறிக்கூட இருக்கு. அந்த குணப்பண்புகளை எல்லாரும் காண்பார்கள், சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு களி கூறக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, தானியேல் 35 சொல்றார், அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிட்டு படிக்கிறோம் இல்லையா? அப்ப கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் ஆளுகையை ஆரம்பித்து அவர்களை அடிச்சு இந்த காரியங்களை அடிச்சு நொறுக்கி பூமியில ஒரு இடம் காணப்படாதபடி அப்படிங்கிறப்போ சாத்தானால் நியமிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் ஆளுகை எல்லாம் சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனா கல்லு கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யமாகி அந்த கல்லு ஒரு பெரிய பர்வதமா பூமி எல்லாம் நிரப்பிட்டோம். கிறிஸ்துவின் ஆளுகை பூமி முழுக்க வரக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெசிலியா ஆரம்பிக்குது. அந்த பெசிலியா காலத்துலதான் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஆளுகை பண்ணக்கூட அந்த ராஜ்யத்தை குறித்து தானே 2:44 அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜாக்களின் நாட்கள்ல தான் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார் இல்லையா? எப்போ? ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல தான் என்றென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யம் எழும்பும் அப்படிங்கிறார். இப்ப கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பார் அப்ப யெசுவாஸ் 2ஆம் வருகையில வரும்போது அந்த ராஜ்யம் என்றும் அழியாத அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் வர்றாரு. அவரோடு கூட மனவாட்டி வகுப்பார் சேர்றாங்க. அந்த இன்றைக்கும் அழியாத அந்த ராஜ்யம் எழும்பும்.
அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. வேற யாருக்கு மறுபடியும் புறஜாதிகளுக்கோ இல்ல மாம்ச பிரம இஸ்ரவேலருக்கோ அது கொடுக்க வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அவர்கள் தான் ராஜாக்களாக இருந்து ஆட்சி பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அதை சொல்லிட்டு தான் வேற ஜனத்துக்கு விடப்பட சொல்லிட்டு தான் ஒரு கல் கையிலால் பெயர்க்கப்படாமல் மலை இருந்து பெயர்ந்து உருண்டு இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண் நொறுக்கியதை நீ கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யத்துல நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துவ மனவாட்டியும் வைப்பாரு அடங்கி அந்த ராஜ்யம், அந்த ஆளுகை எல்லாத்தையும் அடக்கி நொறுக்கிட்டு அது என்றென்றைக்கும் நிற்கும். இந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப காலையில சூரிய உதயம் வர வர அதற்கு முன்பு இருந்த இருள் எப்படி இது மறைஞ்சு போயிட்டே போகுது. அது போலதான் நீதியின் சூரியனாய கிறிஸ்து மனவாட்டி வகுப்பவரும் ராஜ்யத்தை ஆளுகையில ஆரம்பிச்சு சத்திய வெளிச்சத்தை கொடுக்க கொடுக்க இருள் முழுமையாக அகற்றப்பட்டு போய்விடும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி. ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு இன்னும் அந்த 1000 வருடங்கள் இல்லையா, 1000 வருடங்கள் அசாண்டாங்கல்ல, அந்த 1000 வருடங்கள் 1000 வருடங்கள் வந்து இடருக்கு ஏதுவா இருக்கும். அதுக்கு வேணா இன்னொரு பார்த்தோம்னா தெளிவா சொல்ற சத்துருக்களை தமக்கு பாதுபடியாகி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இல்லையா? அதே போல சங்கீதத்துல ஏற்கனவே படிச்சோம். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆண்டவர் சொல்லி படிக்கிறோம். அதே போல சங்கீதம் 110:5 சொல்லும்போது ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் இல்லையா? கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களிலும் பிரேதங்கள் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களுமே தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். அவருடைய ஆளுகை சத்துருக்கள் நடுவே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. ஆனா அநேகர் இதை அறியாதபடிக்கு அவர் ஆளுகை ஆரம்பிச்சுனாக்க சத்துருக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது போலதான் இருக்கணும். கிறிஸ்துவோட ஆளுகை இருக்கணும்னு நினைக்கிறான். கிறிஸ்துவ ஆளுகை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்ன்ற வேதம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும்னு அநேகர் நினைக்கிறது கிடையாது. தங்கள் இஷ்டப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம் இல்லையா? விஸ்தாரமான தேசங்களின் மேலே தலைவர்களை நொறுக்குவார். இதெல்லாம் எப்போ அவருடைய ஆளுகையில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்ப பிசாசுன்னு சாத்தான்னு சொல்லப்படுற பழைய பாங்க 1000 வருஷம் நிறைவேறும் ஜனங்களை மோசம் போகாத பாதளத்தை அடுத்து அடைத்து தள்ளி வைத்தார் அப்படிங்கிறப்போ சத்திய காரியங்கள் வர வர இந்த காரியங்கள்லாம் நிறைவேறிக்கொண்டே வரும். அதுவே பிரகாசிக்க நிறைவேறிக்கொண்டே வரும் அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இல்லையா? அப்ப சாத்தான் அப்படிங்கிறப்போ சாத்தான் வந்து தனிப்பட்ட முறையில் சாத்தானையும் அவனோட கூட இருந்தக்கூடிய வில்லு போன தூதர்களுக்கும் பொருத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இது கட்டக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற உலகத்தில் இருக்க தீமையான காரியங்கள், அநீதியான காரியங்கள், அந்த தீமையும் அநீதியுமான அனைத்து செல்வாக்குகள், இது எல்லாமே பொதுவா அர்த்தத்துல அடங்கக்கூடியதா இருக்கு. எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? அடக்கி போடுறாரு, கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப எல்லா தீமையான காரியங்களுக்கும் சாத்தான் தான் தலைவனா இருக்கும். எல்லாமே தனது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது அது அவருடைய ஆயிரும். அவர் எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். அப்ப சாத்தானை கட்டுதல் அப்படிங்கிறப்ப சாத்தானுடைய ஒவ்வொரு செல்வாக்கும் அவருடைய ஒவ்வொரு வழிநடத்தலும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். தீமை மனிதர்களுக்கு நல்லதாக தோன்றாது, விரும்பத்தக்காததா இருக்கும். அந்த அளவுக்கு மனிதனுடைய இதயங்கள்லாம் சத்தியத்து மூலமா அவர் மாற்றக்கூடியவராக இருப்பார். ஒவ்வொரு தீய செயலும் மற்றவர் தீங்கு விளைவிக்காதபடிக்கு கட்டுப்படுத்தப்படும். எப்போ? கிறிஸ்துவின் ஆளுகையில கட்டுப்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அது இருக்கும். இப்ப மனுக்குலம் ஏமாறுவது தடுக்கப்படும். ஏன்னா மனுக்குலத்தை ஏமாற்றி தானே ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப மனுக்குலம் ஏமாற்றுவது தடுக்கப்படும். உலகத்தை தேவனோடு இணக்கத்திற்கு கொண்டு வருவதற்கான வழிமுறை இதுதான். அவர்களுக்கு அவர்களோட நிலையை எடுத்துக்கொள்ளணும், சாத்தான ஏமாற்றுதலை வெளிப்படுத்தணும், அவர்களுக்கான உரிமைகள் சலுகைகளை வெளிப்படுத்தணும். அதன் மூலமா அவர்கள் ஏமாறாதபடிக்கு தடுக்கப்படுகிறாங்க. அப்ப சாத்தானால் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எல்லா தீய செயல்களையும் செயல்படாமல் தடுப்பது மூலமாக அதை கட்டுப்படுத்துறது மூலமாக 1000 யுகம் அறிமுகப்படுத்தப்படக்கூடியதா இருக்கும். அந்த கட்டுப்படுத்தல் 1874 சத்தியத்தை பிரகடனப்படுத்துவதிலிருந்தே
அது ஆரம்பமாகக்கூடியதா இருக்குது. ஆகையினால இனி அவனால தெரிந்தோ தெரியாமலோ ஜனங்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு அநேகர் விழிப்புணர்வுகளா இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் ஆளக்கூடியவர்கள் என்னென்ன தப்பு பண்றாங்க எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எதிரா அவங்க பொறிச்சு குரல் எழுப்புறாங்க. நாங்க கொடுக்கிற அந்த வரி பணத்தை இப்படி வேஸ்ட் ஆக்காதீங்க, வீணாக்காதீங்க அப்படின்லாம் கொதித்து எழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இது எல்லாமே 1000 நாள்லயே வரக்கூடிய மகிமையான சத்திய ஒளியினால இந்த தீமையான காரியங்கள்லாம் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. சத்தியம் அப்படிங்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நாம. வெறுமனே மத சம்பந்தமான சத்தியத்தை மட்டும் இல்ல, செக்குலர் ட்ரூத்தையும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் சத்தியம்தான். அப்ப இந்த சத்தியங்கள் மூலமா தான் இந்த காரியங்களை எல்லாமே நடத்துறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 14:24 பார்த்தோம்னா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இந்த காலகட்டத்தில் சத்திய பிரகாசம் வெளிப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட இறுதிய நினைவுகள் நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்றோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அப்படின்னு சொல்லும்போது, தீர்க்க தரிசனம்னா பின்னால வரக்கூடிய காரியங்கள் முன்னால அறிவிக்கிறது மட்டும் இல்ல. வேதத்துல காரியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறதும் தீர்க்க தரிசனம் தான். உங்கள் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னா போதிப்பாருங்க. சத்திய காரியங்களை குறித்து போதிப்பாருங்க. கிறிஸ்துவோட ராஜ்யம் எப்படிப்பட்டது, ஆளுகை எப்படிப்பட்ட காரியங்கள் போதிக்கிற காரியங்கள். இந்த போதிக்கிற காரியங்களும் செய்யும் போது, சத்தியத்தை பிரகாசிக்க செய்யும் போது, போதிக்கிற காரியங்கள் செய்யும் போது, ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவருடைய தவறுகான காரியங்கள் வெளிக்கொண்டு வரும். ஏன்னா சத்தியமானது போகும்போது அவனுடைய இதயத்தின் நினைவுகளையும் அந்த நினைவுகள் எல்லாம் வகை இருக்கிறதா இருக்கு, உருவ குத்துக்கிறதா இருக்கு. ஆகையினால சத்தியத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்லும் போது இதயத்தின் அந்தரங்கங்கள்லாம் அவனுக்கு வெளியரங்கமாகும். நிச்சயமா அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொள்வான். இப்ப தேவன் மெய்யா உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான்னு சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சத்தியம் இவ்விதமாக பராசிக்கப்படும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய தவறான காரியங்களும் அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அவன் தேவனிடத்துல பாவ அறிக்கை பண்ணி தேவனை பணிந்து கொள்ளக்கூடியவனா இருப்பான் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நாம என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். இது இல்ல இது பெந்தகோஸ்தே நாள்ல சுவிசேஷ யுகத்துல சொல்லப்பட்ட காரியமாச்சு அப்படின்னா, அந்த காரியங்கள் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து சத்தியம் எங்கே போனாலும், அது இதயத்தின் நினைவுகளையும், யோசனைகளும் வகையறுத்து நமக்கு காட்டக்கூடியதா இருக்கும். அந்த காலகட்டத்திலயும் அதே விதமா நடந்து, இப்ப இருக்கக்கூடிய மில்லேனியல் யுகத்திலும் கூட சத்தியம் அதிகமா பிரகாசிக்க, பிரகாசிக்க நம்முடைய தவறான காரியங்கள், தவறான நினைவுகள், தவறான நோக்கங்கள், பாவ காரியங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்தி வைக்கப்படும். இப்போ உணர்த்தி வைக்கப்படும்போது நிச்சயமா அதுல வருத்தப்பட்டு தேவனை நோக்கி மன்றாடி அவனை உண்மையாய் பணிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே சத்தியம் செய்யும். வெறுமனே சத்தியம் துன்மார்க்கரையும் மற்றவர்களையும் அழிச்சுதான் போடும்னு இல்லை. நன்மையான காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறது. தீமை செய்பவர்களை இல்லாமல் பண்ணக்கூடிய தீமையான அமைப்புகளை இல்லாமல் பண்ணக்கூடிய காரியமும் நடக்குது. அதே போல நன்மையான காரியங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் விடுதத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவன் தனது தவறுகளையும் பிழைகளையும் கலைந்து கொண்டு தேவனை உண்மையை பணிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் வழிநடத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளும் இல்லையா? அப்ப அப்போ நீதியின் ஆட்சி அப்படிங்கிறது அநீதியின் கட்டுப்பாட்டை முன்னிறுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி புரிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் எபேசியர் 5:12 பார்த்தோம்னா, அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவறான காரியங்கள்ல சில காரியங்கள் ஒளிப்படத்துல அவங்க காரியங்களை செஞ்சாலும் கூட அதை வெளியே பேசுறதுக்கு அவலட்சணமா இருக்கு. இன்னைக்கு இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அநேக பாவமான காரியங்கள்லாம் பார்க்கும்போது பேசுறதுக்கு அருவருப்பா இருக்கு. அப்படி இருக்குது. அப்ப இது எல்லாமே கடிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறார். கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் அப்படிங்கிறார். வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப எசாயா 11:4 சொல்லும்போது நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார். யதார்த்தப்படி பூமியிலே சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார்.
பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கை சந்திப்பார். அப்போ தமது வாக்கின் கோல் அப்படிங்கிறப்போ சத்தியத்தை குறிக்கூடதா இருக்கு. சத்தியத்தின் மூலமாக துன்மார்க்கரை சங்கரிக்கிறாரு. அதே போல சத்தியமாக அந்த நீதியின் மூலமாக ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறாரு. யதார்த்தப்படி பூமியில சிறுமையாளர்களுக்கு தீர்ப்பு செய்து அவர்களுக்கு நன்மையான கரைகளை வழங்குறாரு. வெறுமனே தண்டிக்கிறது மட்டும் கிறிஸ்துவனுடைய ஆளுகை கிடையாது. அங்க நன்மை செய்யறவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கறதும் அந்த அரசு ஆளுகையினுடைய நோக்கமா இருக்கிறது. அப்போ சாத்தான் அவனுடைய அனைத்து தீய சக்தியிலும் முழு கட்டுப்பாட்டை இது குறிக்கூடியதா இருக்கிறது. ஒளியின் பிரபுவாகிய கிறிஸ்து அந்தகார பிரபுவை கட்டும் வேலையை ஏற்கனவே தொடங்கிட்டார். 1874 தொடங்கிட்டார். அப்ப சாத்தான் எப்போ முழுமையாக கட்டப்படுவான்? எந்த நாள முழுமையாக கட்டப்படுவான்? மேசியாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது சாபத்தை மாற்ற தொடங்கும்? நிச்சயமாக பெசிலியா காலத்துல. பெசிலியா காலத்துல முழுமையாக கட்டப்பட்டு பாதாளத்து அடைக்கப்படுவான். அதுக்கப்புறம் அந்த உலக மக்களுக்கு போகக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் அநேகர் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிரேசிய பண்ணிய சத்திய சகோதரர்கள் நடந்திருக்கிற காரியங்களையும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் கண்டு கொண்டு இந்த அவருடைய ஆளுகை ஆரம்பிச்சிருச்சு. சாத்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப மேசியாவின் ஆளுகை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மேசியா ஆளுகை அப்ப எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு உறுதியா சொல்லுது. வெளிப்படுத்தினா 11:15 என்ன சொல்றாரு? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் இன்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. 7ஆம் தூதன் எக்கால சத்தம். 7ஆம் தூதனுடைய காலங்கள் லவோதிகா சபையின் காலங்கள் எப்போ? 1874. அந்த காலகட்டத்திலாம் வாசற்படியில வந்து கதையை தட்டுகிறேன். ஒருவர் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப 7ஆம் தூதனுடைய எக்கால சத்த காலம் எப்ப நடக்குது? 1874 ஆரம்பிக்குது. அப்ப அங்கதான் எக்கால சத்தத்துடைய காரியங்கள் என்ன? உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. இப்ப உலகத்தின் ராஜ்யங்களும் யாவை தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தங்கள் உண்டாயிற்று. அந்த ராஜாக்கள் இது அப்படியே தானியல் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த ராஜாக்களின் நாட்களே என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணுவாரு? எலும்பு பண்ணுவார் இல்லையா? ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த ராஜ்யங்கள்லாம் கர்த்தருக்கும் கிறிஸ்துக்கும் ராஜ்யங்கள் ஆயின அப்படிங்கிறது கம்பீர சத்தம் உண்டாயிற்று சொல்லி பார்க்கும். அப்ப 1874 இருந்து இவர் அதிகாரபூர்வமாக ஆளுகை ஆரம்பிக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:16 அங்க சொல்லும்போது தேவ எக்காலம் அப்படிங்கிறாரு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் இல்லையா? இந்த 7ஆம் தூதனுடைய சத்தம் பிரதான தூதனுடைய சத்தமா இருக்கு. பிரதான தூதன் யாரு? ஆனவராய் யெஷுவா கிறிஸ்து. அது தேவ எக்காலம் என்றும் அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கணும். அப்ப உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாயிருச்சு. அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுவார் இல்லையா? அப்ப 7ஆம் தேவதூதனை ஊதினார். மகா பிரதான ஆசாரியர் தாமே அந்த எக்காலம் ஊதுறாரு. இயேசு 2ஆம் வருகையில வந்து அவர் தான் எக்காலம் ஊதுறார். எக்காலம்னு என்ன அர்த்தம்? எக்காலம் ஊதுறது என்ன அர்த்தம்? சத்திய செய்தி அறிவிக்கக்கூடிய காரியம் இல்லையா? உலகத்துல அந்த காலத்துல வந்து ஒரு செய்தி பரிமாற்றம் பண்ணணும்னா அதுக்கு எக்காலத்தை ஊதுவாங்க. யூபிலி வந்துருச்சு அப்படின்னா எக்காலத்தை அது ஒரு மாதிரியாக தொனிச்சோம்னா யூபிலி வந்துருச்சு அதை எக்கால அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும். யுத்தத்துக்கு புறப்படணும்னா அதுக்கு ஒரு மாதிரியாக எக்காலம் ஊதுவாங்க. யுத்தத்தை ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மாதிரியா எக்காலம் ஊதுவாங்க. இப்ப எக்கால சத்தம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு செய்தியை அறிவிக்கிற ஒரு காரியமாக ஒரு கருவியாக இருக்குது. கம்யூனிகேஷனுக்கு ஒரு கருவியா இருக்கு. இந்த காலத்துல செல்போன் இருக்கு, அப்படியே குரூப்ல தட்டி தட்டி போயிட்டு இருக்கும். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இப்ப செய்தி அறிவிக்கிற ஒரு காரியமாக தான் இந்த எக்கால சத்தம் இருக்குது. 7ஆம் தூதனாய் ஆண்டவரே யெஷுவா 2ஆம் வருகையில வந்து எக்காலம் ஊதுறாரு.
வந்திருக்கிற நம்முடைய சத்தியம் தான் அது எக்காலம் ஊதக்கூடிய அந்த அந்த செய்தியா இருக்கிறது. அந்த செய்தியை ஆண்டவர் இவரு பாஸ்டர் ரசல் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை அவரு பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சாரு இல்லையா? அப்ப அவரோடு கூட சேரக்கூடிய மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாமே அந்த சத்தத்தை கேட்டு அவர்களும் பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் எக்கால சத்தம் ஊதிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாமும் அந்த சத்திய காரியங்களை தான் எக்கால சத்தமாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அப்ப கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருகிறார்ன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பிரகடனம், உபத்திரவ காலம் எல்லாம் சேர்ந்துதான் தேவனுடைய எக்காலத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. செய்தி அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 7வது எக்காலம் சொல்றாரு. இந்த பரிசுத்த பவுல் வந்து கடைசி எக்காலம் இதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த சத்தம் பெரிய குரலோட தொடங்கி கர்த்தரோட நாளின் நிகழ்வுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய எக்காலமா இருக்குது. நாம படிக்கிற இந்த காரியங்களும் சத்திய செய்தி. அப்ப இதுவும் ஒரு விதத்துல எக்கால சத்தியமா தான் இருக்குது. ஆனா இங்க மற்றொன்று ஆரவாரத்தோடு தொடங்கும் அப்படிங்கிறப்போ தேவ எக்காலம் ஆரவாரத்தோடு தொடங்குது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு தொடங்குறார் அப்படிங்கிறப்போ இதை குறித்து அப்ப ஏன் தேவ எக்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஏன்னா இது தேவ எக்காலமா இருக்கு இல்லையா? அப்போ அநேகமாக அந்த காலகட்டத்துல தேவன் தேசங்கள் மீது தனது பெரும் அதிகாரத்தை பயன்படுத்துவார். கிறிஸ்து மூலமாக தேசங்கள் மீது தனது பெரும் அதிகாரத்தை பயன்படுத்துறார். அவரது ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தை அமைக்க ஆரம்பிக்கிறார் கிறிஸ்து மூலமாக. அப்ப அந்த அமைப்போட தொடர்புடைய தேவனுடைய சிறப்பான தீர்ப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களால இது தேவ எக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா கிறிஸ்துவ தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருந்தா கிறிஸ்து ஆளுகை பண்றாரு. அந்த ஆளுகை பண்ணணுங்கிற அதிகாரத்தை தேவன் தான் கொடுத்திருக்கிறார். ஒரு கருத்துல பார்க்கும்போது இது தேவனுடைய ராஜாங்கமும் இருக்குது. அப்போ இந்த வசனத்தின் மூலம் நான் என்ன புரிந்து கொள்கிறோம்? 1874 ஆளுகை ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு நடுவே நடக்கக்கூடிய அந்த ஆளுகை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த காரியங்கள் மூலமாக பிடிச்சோம், புரிந்து கொள்ளும் இல்லைங்களா? சரி. ஆனாலும் அநேகருக்கு இந்த 1000 வருடங்கள் அப்படிங்கிறப்போ இப்ப இப்ப இதன் மூலமா என்ன இது வரைக்கும் பார்த்த காரியங்களை சுருக்கமா என்னன்னு பார்த்தோம்னா 1874 யெசுவாசல் அவர்களே வந்திருக்கிறார், ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறார். சரிங்களா? அதுல இருந்து 1000 வருட ஆளுகை அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. கிபி 1878 பர்சுவான்கள் உயிர்த்தெழுதல். பர்சுவான்கள் அதாவது நித்திரையில் இருக்கிற பர்சுவான்கள் முதலாவது உயிர்த்தெழுறாங்க. 18 நூற்றாண்டுகளாக நித்திரையில் இருந்தவர்கள் அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட மகிமையில் பங்கெடுத்து அந்த ஆளுகையின் வேலையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து உயிர்த்தெழக்கூடியவர்கள் எல்லாருமே இமைப்பொழுதுல மறுரூபமாகி உயிர்த்தெழுதல பங்கெடுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் நித்திரை அடைய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பாக்கியவாங்க. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறப்போ அவர்கள் மற்றவர்கள் காத்திருந்தது போல காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த உடனே அவரோடு கூட மகிமையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்லும்போது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லைன்னு சொல்றாரு. அங்க நாம் சொல்லும்போது யெசுவாசல் 2ஆம் வருகையில் வந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பசுவான்களை தான் நாம் சொல்றார். அந்த கடைசி காலத்தை குறித்து சொல்லும்போது அங்க நாம் சொல்றார். நாம் எப்படி அப்படி சொல்றார். ஆகையினால அப்போஸ்தலர் நித்திரை அடையல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கூடாது. அவர்லாம் நித்திரை அடைஞ்சாரு. 18 நூற்றாண்டுகளா இந்த நிலையில காத்திருந்தாரு. 1878 அவரும் உயிர்த்தெழுந்து இப்ப மகிமையா இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த 1874 தான் யூபிலின் அறிவிப்பு தொடர்ந்து ஒலிக்குது. யூபிலி அறிவிப்பா இருக்குது. ஏன்னா யூபிலி காலக்கணக்கு படிக்கும்போது யூபிலி கிரேட் ஜூபிலி எங்க ஆரம்பிக்குது? 1874 அப்படின்னு படிச்சோம். அப்ப 1874 இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு யெசுவாசல் 2ஆம் வருகையிலே வந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறப்போ அப்ப யூபிலி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு கருத்துல பார்த்தோம்னா அது ஆரம்பிச்சிருச்சு. யூபிலியுடைய எக்கால இப்ப
சத்திய பிரகடனம்லாம் வரும்போது யூபிலியோடைய எக்கால சத்தம் தான் ஜனங்களுக்கு அவர்களுக்கான உரிமைகள்லாம் வெளிப்படுத்தப்படுவது அப்படிங்கிறப்போ அது யூபிலியோட எக்கால சத்தம் தான். அந்த காலத்துல ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இப்ப அது போல அடிமைப்பட்டு கிடக்குறாங்களா? தேசங்கள் மற்ற தேசங்கள் அடிமைப்பட்டு கிடந்தது. இப்ப அடிமைப்பட்டு கிடக்குறாங்களா? அப்ப இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ அது யூபிலுடைய எக்கால சத்தமா அது இருக்கக்கூடியதா இருக்குது. இன்னும் விசேஷித்த கருத்துல அந்த திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதங்கள் எப்போ வரும் அப்படின்னா பெஸ்லியா காலத்துல ஒவ்வொருவனும் ஆதாமுக்குள் மறித்த எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்படும் போது அப்ப ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இப்ப இந்த காலகட்டத்திலும் பார்த்தோம்னா ஒரு பொதுவான கருத்துல பார்க்கும்போது மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது, என்னெல்லாம் பறிக்கப்பட்ட போயிருக்கு, இப்ப உனக்கு இந்த உரிமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க, போராடி கேட்கறாங்க, பெறுறாங்க அப்படிங்கிறப்போ அதுவும் திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதங்களாக நம்ம கருதலாம் இல்லையா? ஏன்னா அடிமைப்பட்டு கிடந்தவங்க அடிமையிலிருந்து விடுதலை ஆகுறாங்க இல்லையா? அடிமைப்பட்டு கிடந்தவங்க விடுதலை ஆகிறது தானே யூபிலி அறிவிப்பு. அப்ப யூபிலி அறிவிப்பு 1874 அது ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆனா ஜீவனுக்கான அந்த காரியங்கள் மறுபடியும் ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள் ஆதாம் மூலையில் அந்த பழைய நிலைகள் அதெல்லாம் கிடைக்கிறது பெசிலியா காலத்துல படிப்படியாக அவர்களுக்கு கிடைத்து இறுதியாக அந்த 1000 வருடம் முடியும் போது அல்லது முழு பூரணத்திலே அவர்கள் நிற்பார்கள் என்று நாம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதுக்கு எல்லாம் சேர்த்துதான் 1000 வருடங்கள். 1000 வருடங்கள் அரசாளு காலத்தப்ப இவ்வளவு வேலைகளும் செய்ய வேண்டியதாக அங்க இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. சங்கீதம் 2:9 படிக்க இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ பூசத்தில் பெயர் எழுதிப்பட்டிருக்கிற பூமி குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலகத் தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். மத்தேயு அப்படின்னு பேதுரு சொல்றதை பார்க்கிறோம் இல்லைங்களா? மத்தேயு 25:34 படிக்கும்போது உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அப்ப இப்ப இருக்கிற அமைப்புகள் எல்லாம் இருப்பு கொள்ளா அடிச்சு நொறுக்கி போடணும், இல்லாம பண்ணணும். ஆட்டுக்களுடைய ஜீவப்பு சொல்லி பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கும்படிக்கு அவர்களை நொறுக்கி அவர்களை என்ன பண்ணுவோம் கீழ்ப்படுத்தணும். உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவரா இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்க உங்களுக்காக காலம் வெளிப்பட்டார் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் செய்த அந்த காரியங்கள் மூலமாக அவர் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இதுக்கு உலக தோற்றம் முன்னுமே ஆண்டவரை விசுவாசம் குறிக்கப்பட்டவரா இருக்கிறார். இவர் மூலமா எல்லாருக்கும் தேவன் மேல் விசுவாசமா இருக்கும். அதற்காக இந்த கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார். உலக ராஜ்யங்களை அடித்து நொறுக்கிறது, பூமியின் குடிகளை எல்லாம் பட்டிராத குடிகள் எல்லாருமே அதை வணங்கும் ஆட்டுக்குட்டியான அவரை வணங்கும்படிக்கு அவர்களை கீழ்ப்படுத்தணும். இந்த காரியங்களை எல்லாம் நடக்கும்போது எல்லாரும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க உணர்ந்து கொள்வார். அந்த காரியங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவாரு. இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்படுறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இறுதியிலே பார்த்தோம்னா இறுதியிலே நடக்கிற காரியங்களே மத்த 25:34 சொல்றாரு. ராஜா தமது வலது பக வெள்ளாடு செம்மறியாடு தனியா பிரிக்கிறார் இல்லையா? அந்த காலகட்டத்தை சொல்லும்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப செம்மறியாடு வகுப்பாருக்கு அதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு அந்த ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. வெள்ளாடு வகுப்பாருக்கு அழித்து போட்டார். சாத்தானும் அவரை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையுமே அழித்து போட்டுறாரு அப்படின்னு சொல்லி நாம அந்த காரியங்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி. இப்ப இது எல்லாமே 1000 வருட காலத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த கடைசி காலம் வந்து 1000 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படும் போது நடக்கிற காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நாம வேதாசமத்திலிருந்து படித்து புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர் 1000 வருடம் மூழ்க சத்துருக்களை பாதபடியாக்கி கீழ்ப்படணும் அப்படிங்கிறது சரியா இருக்கிறது, புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகருக்கு 1000 அப்படிங்கிறப்போ இன்னும் பலவிதமான காரியங்கள்ல அவங்களுக்கு திருப்தியே ஏற்படாது இல்லையா? அதற்கு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம்னா 1000 அப்படிங்கிறத நாம என்ன பண்ணலாம்?
பார்க்கோம்னா, அவர்கள் குவித்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படிங்கிறது. 1000 வருஷமும் கட்டி வைத்து அப்படிங்கிறப்போ, இது இவ்வளவு விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுல இன்னும் ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கலாம்னா, இந்த 1000 அப்படிங்கிறது ஒரிஜினலா அந்த கிரேக்க வார்த்தை சில்லோய் அப்படிங்கிறது. அந்த சில்லோய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னா, புளூரல் ஆஃப் அன்சர்டைன் அஃபினிட்டி, நிச்சயமற்ற உறவின் பன்மை அப்படின்னு சொல்லப்படுறது. 1000ங்கிறது நிச்சயமற்ற ஒரு காரியமாக அது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் அங்க அர்த்தம் வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறப்போ அது எத்தனை வருடங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? 1000 வருடங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரி. பிலிப்பியர் 1:5 சொல்றார், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை யெசுவா கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இப்ப யெசுவா கிறிஸ்துவின் நாள் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு காலங்கள்? 1000 வருடம் இல்லையா? யெசுவா கிறிஸ்துவின் நாள். இப்ப நற்கிரியை தொடங்கி யெசுவா கிறிஸ்து நாள் முடியும் அது நடத்தி வருவார் என்று அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல எசாயா 13:9 பார்த்தோம்னா, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. இங்க கர்த்தருடைய நாள்னு சொல்லப்படுறது. இப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னாக்க 1000 வருடங்களை கொண்ட நாள் தான் இல்லைங்களா? அப்போ தேசத்தை அழிப்பதற்காக அவர் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது அப்படிங்கிறப்போ 1000 வருடங்கள் கொண்ட அந்த 1000 வருஷம் முழுவுமே கர்த்தர் கடூர கோபமாவும் மூர்க்கமோ உக்கிரமா இருப்பாருன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லையா? தேசத்தை பாழாக்குற காரியம், பாவிகளை அழிக்கிற காரியம், இதற்காக தான் கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கும் உக்கிரமா வருகிறது. இப்ப கர்த்தருடைய நாளுங்கன்னா எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம் கொண்ட நாள் தான் கர்த்தருடைய நாள். அப்ப 1000 வருஷங்கள் முழுக்க அவர் தேசத்தை பாழாக்கி கொண்டே இருப்பாரு, அழித்து கொண்டே இருப்பார் அப்படின்னா, பரசுராம உயிர்த்தெழுந்து எதை ஆட்சி பண்ண போறாங்க? இந்த அவருக்கு கொடுக்கப்பட்டு ஒரு 1000 வருஷம் தான். அப்போ கர்த்தர் ஆவிகளை அழிக்கிறதுக்கும் மூர்க்க உக்கிரகோபத்தை செயல்படுத்துறதுக்கும் 1000 வருடங்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் செயல்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் நீதியான அரசாட்சி வரணுமே பெசிலியாவில். ஆனா இங்க சொல்லும் போது 1000 வருடங்கள் என்று சொல்லப்படுறது. கர்த்தருடைய நாள் சொல்லப்படுது. அப்ப 1000 வருடம் முழுக்க அதே போல இருக்கணும். நாம எதிர் பண்ணக்கூடாது, கருத்திலே கொல்லக்கூடாது. சத்தியத்தை அடுத்து ரோமர் 1:17 சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனசுடைய எல்லாவித அபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ 1000 வருடம் முழுக்க அது இருக்கும் அப்படிங்கலாம் நாம நினைக்க கூடாது இல்லைங்களா? சரி, இன்னும் சில வசனங்களை நாம பார்த்தோம்னா, கர்த்தருடைய நாள்னே சொல்றாரு. எசேக்கியேல் 30:3 நாள் சமீபமா இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு. அது மந்தாரமான நாள், அது பிரஜாதிகளுக்கு வருங்காலம் சொல்றாரு. அப்படி கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறப்ப அது மந்தாரமான நாள் படிக்கிறோம். 1000 வருடம் முழுக்க அது மந்தாரமாவே இருக்குமா? இல்லையா? இப்ப 1000 வருடங்கள ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் மந்தாரமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வெளிச்சம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்க பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் இணைந்திருக்கும். ஆட்டுக்குட்டி ஓனாயும் ஒன்னா படுத்திருக்கும் இல்லையா? எல்லாம் படிக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்ல, கர்த்தருடைய நாள் அந்தகாரமா நாள் சொல்லப்பட்டிருக்கு. ஆயினால் 1000 வருடம் முழுக்க அந்தகாரமா இருக்கும் என்று நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. 1000 வருட காலப்பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய சத்துருக்களுக்கு மந்தாரமான ஒரு நாளா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமான நாளாக இருக்கும். கர்த்தருடைய நாள் அதிகமாக கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லும் போது அதிக நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய நாள் வந்து அவர் மின்னலை போல வருகிறான்னு சொல்லப்படும். கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற பிரகாசம் போல இருக்கும்னு சொல்லப்படும். ஆனா இங்க கர்த்தருடைய நாள் மந்தாரமான நாளா இருக்கும்னு சொல்றது. இப்ப 1000 வருடம் முழுக்க மந்தாரமான நாள் கிடையாது. அது சத்துருக்களுக்கு மந்தாரமா இருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருக்கும்.
யெஷுவா கிறிஸ்து தேவன் இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு போகும்போது அவர்களுக்கு வெளிச்சமா இருக்குது, எகிப்தியருக்கு என்ன ஆகுது, இருளா இருக்குது. அது போலதான் இருக்கும். யோவேல் 1:15 படிக்கிறோம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லிடத்திலிருந்து வருகிறது. இப்ப கர்த்தருடைய நாள் சங்காரம் போல சர்வ வல்லிடத்து வருது அப்படிங்கிறப்போ 1000 வருடம் முழுக்க சங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரா? 1000 வருடம் முழுக்க சங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவரோட ஆளுகை எப்போ, இல்லையா? அவருக்கு கொடுக்கப்பட்டது 1000 வருடங்கள். அப்ப இதை எது விதமா புரிந்து கொள்ளணும்? சங்காரம் பண்ற காரியம் 1000 வருடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி சங்காரம் பண்றது இருக்கும். அப்படிதான் இதை புரிந்து கொள்ளணும். ஆமோஸ் 5:18 சொல்றாரு, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால உங்களுக்கு என்ன பலன் உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமா இருக்கும். அப்ப 1000 வருடம் முழுக்க அந்தகாரமா இருக்குமா? பயங்கரமா இருக்குமா? இல்லையா? ஏன்னா 1000 வருடம் அரசால் வரும் சொல்லப்பட்டிருக்கு, 1000 வருடம் 1000 வருடம் கட்டி போட்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ இதே அதே விதமாக இந்த வசனத்தை எடுத்தோமானால் 1000 வருடம் முழுக்க வெளிச்சம் இல்லாம அந்தகாரமா இருக்கும். வெளிச்சம் இல்லாம அந்தகாரமா இருந்ததுன்னா அப்புறம் எப்படி நடுப்பகல் வரைக்கும் அவர் பிரகாசை போல அவருடைய வருகை இருக்கும், இல்லையா? அப்ப அது எவ்விதமாக புரிந்து கொள்வது? கர்த்தருடைய நாளில் 1000 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வெளிச்சமா இருக்காது, அந்தரமா இருக்கும். அது குறிப்பிட்ட ஆட்களுக்கு, இல்லையா, சத்துருக்களுக்கு வெளிச்சமா இருக்கு, அந்தகாரமா இருக்கும். இந்த காலத்துல அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு இயேசு அண்ணாவர்கள் வந்து அதிகமாக சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற எபிபனி காலத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கோம். இந்த காலகட்டத்திலே இந்த வசனங்கள்லாம் புரிந்து கொள்ளாதபடி அநேகர் எப்படி இருக்கிறாங்க? பிரகாசமா இல்லாம அந்தகாரமா தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, இல்லையா? அதே போல ஆமோஸ் 5:20 சொல்றாரு, கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவோ, நிச்சயமா 1000 வருடம் முழுக்க அது மாதிரி இருக்காது, இல்லைங்களா? அதே போல இரண்டிலே திருவிழா வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ கர்த்தருடைய நாள் 1000 வருடம் முழுக்க திருடன் வருகிற விதமாகவே இருந்து கொண்டு இருக்குமா? அப்ப திருடன் வருவதோ இருந்து கொண்டிருந்தாங்கன்னா அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். எப்படி நோக்கி பார்ப்பாங்க? திருடன் யாருக்கும் தெரியாம தானே வருவாரு, இல்லைங்களா? இப்ப கர்த்தருடைய நாள் பேதுரு சொல்றார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் கிரியைகளும் அழிந்து போம். அப்ப கர்த்தருடைய நாளின் ஆரம்பம் அநேகருக்கு தெரியாது. திருடன் வருகிற விதமாய் வரும். அது குறிப்பிட்ட பகுதி. திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படிங்கிறப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது 1000 வருடம் முழுக்க அப்படி இருக்காது. 1000 வருடங்கள்ல அந்த ஆரம்ப கால பகுதி திருடன் வருகிற விதமாய் இருக்கும். அநேகருக்கு தெரியாது. ஆகையினால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனால நீங்க விழித்திருங்க. உங்களுக்கு அது தெரியும். விழித்திருக்க பிள்ளைகள் திருடன் வருகிற விதம் வரக்கூடாத நாளை கண்டுகொள்வார்கள். அப்ப அந்த விதமா வந்திருக்க காலகட்டத்துல வானங்கள் மடமடன்னு அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதுல கிரிகளும் அழிந்து போகும். இப்ப 1000 வருடம் முழுக்க எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அவர் எப்படி ஆளுகை பண்றது? இது 1000 வருடம் முழுக்க இதுதான் நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னாவே 1000 வருடங்களை கொண்ட நாள் தான் கர்த்தருடைய நாள் சொல்றோம். இது 1000 வருடங்கள் கொண்ட முழுக்குமா எப்படி இருக்குமா? அப்படி இல்ல. ஒரு குறிப்பிட்ட பகுதி வருகிற விதமா இருக்கும். வானங்கள் அகன்று போகிறது, பூமியுள்ள அந்த காரியங்கள்லாம் இல்லாமல் போகிறது. அதுதான் சொல்றாரு, பூமியில் வெந்து உருகிப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமி அதில் உள்ள கிரியைகள் எரிந்து போகும் அப்படிங்கிறார். எரிந்து போகும் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த அமைப்புகள் எல்லாம் இல்லாம போயிடும். மகாபுத்திரத்துல இந்த அமைப்புகள், சாத்தானோட அமைப்புகள் எல்லாம் இல்லாம போகும். சாத்தான் கட்டப்பட்டுருவான். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியோட நிறைவேறக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதனால முழு 1000 வருடம் என்று நம்ம இதை எடுக்கக்கூடாது. அப்ப எஸ்ஆகுசு பரிசுத்தவான்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படிங்கிறப்போ 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் 1000 வருடம் அரசாட்சி ஆரம்பமாகும் என்று கருதினோம் என்றால் அது தவறான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியோட அது முடிவு பெறக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம், இல்லைங்களா? இந்த வசனம் அதுக்கு இசை விளக்கமா இருக்கு. வெளிப்படுத்தாம 11:15 படிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்
நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யம் ஆயின. அவர் சதா காலங்களும் ராஜ்யம் ஆரம்பம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. விசுவாசம் 2ஆம் வருகையில் வந்து எக்கால சத்தை ஊதுறாரு. அதிலிருந்து அவருடைய ராஜ்யம் ஆளுகை இங்க ஸ்தாபிதமாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. இப்ப இதுவரைக்கும் இந்த காரியங்கள் முற்று பெற்றாயிட்டு இப்ப நாம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? யெசுவாசு 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறாரு. அது 1874 வந்துட்டாரு. வந்திருக்கும் போதே அதிகாரத்தோடு வர்றாரு. ஆளுகை பிதாவாய் இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு வருகிறாரு. 1874 ஆளுகை ஆரம்பிச்சிட்டாரு. ஆளுகை எங்க எவர்கள் ஆளுகை ஆரம்பிக்கும் போது பூமியில எந்த ஆட்கள் இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பெயரளவான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சாத்தான் ஆட்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்புறம் பெயரளவான இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியிலே இந்த மத்தியிலே 4 விதமான சத்துருக்கள் மத்தியிலே அவர் ஆளுகையை ஆரம்பித்து அவர்களை அடித்து நொறுக்கி நிர்மூலம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த அடித்து நொறுக்கி நிர்மூலம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது எபிபனி காலம். ரகசிய வருகை அப்படிங்கிறப்போ, திருடன் வருகை அப்படிங்கிறப்போ அது பரவசிய காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. அந்த காலம் 1914 முடிஞ்சு போச்சு. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மகாபத்திரத்தின் காலமாகவும் இருக்கிறது. 1914க்கு அப்புறம் வரக்கூடிய காலமெல்லாம் மகாபத்திரத்தின் காலமா இருக்கிறது. சத்தியம் அதிகமாக பிரகாசிக்கிற எபிபினி காலமா இருக்கிறது. உலக மக்களை சாத்தோட அமைப்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய மகாபத்திர காலமாகவும் இருக்கிறது. அதே போல இந்த பெயரளவான கிறிஸ்துவ மண்டலத்துக்கான அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு காலமாகவும் அது இருக்கிறது. உலக ஜனங்களுக்கு அவர்கள் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கான நீதியை செலுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது. இந்த காரியங்கள் எது வரைக்கும் தொடரும்? பெசிலியா வரைக்கும் தொடரும். அது எப்போது நமக்கு தெரியாது. ஆனா தீர்க்க தரிசன பிரகாரம் பார்க்கும்போது யாக்கோபு வரக்கூடிய அந்த 2வது அந்த இக்கட்டு காலம் வரைக்கும் அந்த காலங்கள் தொடரும். அதற்கு அப்புறம் அங்கிருந்து ராஜ்ய ஸ்தாபிதமாகும். அங்கிருந்து உலக மக்கள் எல்லாரும் காணும்படிக்கான ராஜ்ய ஸ்தாபிதமாகும். அப்போ எல்லாருமே நாம் யாக்கோபின் தேவனத்துக்கு அவளை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆளுகை இருக்கும். இந்த காலகட்டத்திலே தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற பிரதிஷ்டையாளர்களுக்கு, சத்தியத்தை ஆராய்ந்து தியானிக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய ஆளுகை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது சத்தியத்தின் மூலமாக தெரியக்கூடியதா இருக்கிறது. இன்னும் இந்த காரியங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9626654934. இதை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் இல்லைங்களா? சரி, இதோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. மற்ற கர்த்தர் சித்தமானால் இனி வரக்கூடிய காலங்களில் இயேசு 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறாரு. ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப ஆளுகை ஆரம்பிச்சு என்னென்ன காரியங்கள் எல்லாம் அங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் தேவன் சித்தமானால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அந்த காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து தியானிக்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.